ஷார்ட் ஃபிலிம் டைமுக்கு போயிட்டு ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்குமோ அதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கூட இல்லை, ஆஃப்டர் பண்ணாயிரம் இல்லை, பிஃபோர் பண்ணாயிரம் ஒரு ஒரு கதையை எழுத முடியும், ஒரு கதையை அப்ரோச் பண்ண முடியும்னா அது என்னவோ அதுதான் இப்போ என்னன்னு தெரியாதப்பவே. ரொம்ப சிறப்பா இருப்பான், ரொம்ப எலிட்டு, ரொம்ப படிச்சவன், ரொம்ப புத்திசாலி இருக்கிறதுக்கும் காஸ்டிங்க்கும் நான் இல்லை ஒரு படம் எனக்கு வந்து இந்த படம் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் நாளைக்கு என் கையில வரலன்னா அதுக்கான காரணங்கள் எப்பவுமே ரொம்ப பிஸாரா இருந்தது. ஏன்னா இப்ப குட் டச் பேட் டச் சீன்ல அந்த அண்ணியும் பாப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க மத்த எல்லா இடத்துலயும் ஷார்ட் இவ்வளவு தூரம் தான் இருக்கும், அங்க மட்டும் இங்க வச்சேன். ஏன்னா அண்ணி எங்க தொடுறாங்கன்னு நான் காட்ட வேணாம், அது நான் கான்வர்சேஷன் கொடுறேன். பக்கத்து அம்மா எங்கம்மா என்ன தொடுறாங்கன்னு குழந்தை கேட்டுச்சுன்னா வீட்டுக்கு வா சொல்றேன்னு சொன்னாங்க. நான் சொல்லக்கூடாது, அவங்க அம்மாவோ அவங்க பேரண்ட் ஐ மீன் அவங்க டீச்சரோ யாரோ ஒரு ஆள் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டோம். So what you're seeing is the director's cut of Chitta. Please cut of Chitta is the director's cut. இதை அட்டாக்கே நான் பெருமையா சொல்லியிருந்தேன். அருண் குமார்'s director's cut is in the theater. வணக்கம், சித்தார்த். என் பேர் சுரேஷ் ஸ்ரீனிவாசன். நான் இந்த ஃபிலிம் சித்தாவை பார்த்தேன். எந்த சந்தேகமும் இன்றி இந்த வருஷத்துல நான் ரசிச்ச ப்ராபப்லி தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது பார்த்த உடனே சரி உங்க 2 பேர்கிட்ட பேசணும் இந்த படத்தை பொறுத்து, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்கள் பொறுத்தும், சில கடினமான முடிவுகள் நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சித்தார்த் ஆப்வியஸ்லி நீங்க நடிச்சிருக்கீங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஃபிலிமை. நீங்க அஃப்கோர்ஸ் யூ ரிட்டன் அண்ட் டைரக்டட் தி ஃபிலிம் இல்லையா? ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்டாக என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பண் பண்ணணும் அப்படின்னா இது படிச்சுட்டு டக்கர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதையை. அதுக்கான ஒரு காரணம் என்னவா இருந்துச்சு? இதில் உங்களை முதல்ல பாதிச்ச ஒரு விஷயமாக இது ஐ ஷுட் சாம்பியன் திஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், வாட் காஸ்ட் திஸ்? நீங்கள் தான் சொல்லுங்கள். ஐ திங்க் இது எங்ககிட்ட வந்ததே we started after we decided to do a film together. So 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறோம் அது சொன்னதுக்கு அப்புறம் we started asking what do you want to do, what do you want to do, நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன்ல we got to know each other. அதுக்கப்புறம் 2-3 நாட் டிஸ்கஸ் பண்ணி 2-3 களம் இப்படி பண்ணலாமா அதை பத்தி பேசலாமா, பிகாஸ் எனக்கு அவரோட அரசியல் தெரியாது, அவருக்கு என்னோட அரசியல் தெரியாது, எனக்கு அவரோட இமோஷனல் பிரேக்கிங் பாயிண்ட் தெரியாது, அவருக்கு எந்த தெரியாது. So இங்கே we got to, I think it was like a courtship மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். So we got to know each other and then he said நான் போய் I will come back with something and then இது வந்தது. எனக்கு முதல் முறை இந்த டாப்பிக்கை கேட்டப்போ it was very personal ன்னு தோணுது. And from an acting standpoint it's no brainer why I would want to be in a film like this. But from a producer standpoint எனக்கு it reminded me நான் எதுக்கு சினிமாக்கு வந்தேங்கிற காரணங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எனக்கே ஞாபகப்படுத்தின ஒரு ஃபீல் இந்த கதை எனக்கு கொடுத்துருக்கு. And இன்னைக்கு it's very easy to talk post release of a film, right? And but it was important that I always thought Arun would show me to myself differently. And எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தமிழ்ல எனக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு டெபு ஃபில்மா, since boys அழுத்தமா எனக்கு something that will take me to the people. And it does allow you to do so many things இல்ல இந்த படத்துல. அதான் சொல்றேன்ல, இது நான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்ன இமேஜ்னு கேட்டே இருக்காங்க. அது நான் இவ்வளவு வருஷமா பார்க்கல, இப்போ இதுக்கு இந்த படத்துக்கு பார்க்க போறேன்னு நான் கேட்குறேன். பட் as a film appreciator or as a common audience இந்த படம் பார்க்குறப்போ அந்த அவனோட கிராஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் as an actor it's a full meals opportunity. எல்லாமே இன்னும் என்ன இருக்கு காட்டு, இன்னும் என்ன இருக்கு காட்டுன்னு உங்களை உள்ள தோண்டி வெளியே கொண்டு வர விஷயம். And I was very excited by his way of staging middle class and normal ordinary human lives. அது எனக்கு ரொம்ப on some level ஜென்ரலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து யார் ஒருத்தர் இந்த ஒரு சராசரி ஆள் அப்படிங்கிற ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான் ட்ரூலி பர்குலேட் டவுன் டு த இமேஜினேஷன் ஆஃப் யுவர் ஆவரேஜ் பர்சன் சொல்லப்படுவது உண்டு. அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருப்பதாக பார்க்குறீங்களா? அது இந்த கதை வழியாக சித்தார்த்துக்கு நடந்ததாக பார்க்குறீங்களா? இல்லை, நான் இன்டென்ட் பண்ணதே எப்படின்னா, இப்போது அவர் என்ன வச்சு என்னை கூப்பிட்றாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அருண் வாங்க படம் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி 2 சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னும் போதே அவர் ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னா, ஏதோ ஒன்று என்னோடய படங்களில் அவருக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும். அப்புறம் நான் இது வரைக்கும் சித்தார்த் நான் முன்னாடியே பழக்கம். இப்போ அவரை அழகாக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், இதை சொல்கிறத விட திறமையை வச்சு மதிப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அவர் நல்லா நடிப்பார், அதுக்கான பொட்டன்ஷியலை நம்ம புல் பண்ணணும். நான் இந்த படம் பண்ணும்போது தான் சொன்னேன், கதை சொல்லி முடிக்கும் போது எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்,
அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் That's true. அப்படின்னு Yeah, அப்படின்னு yeah, சொன்னேன். yeah, yeah. இது இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கிரிப்டை படித்து முடிச்சுட்டு இங்கேயே ப்ரொடக்ஷன் சைட்லேயே இல்லை நமக்கு இந்த வெளியில் கொடுத்து படிக்க சொன்னோம், இதுக்குள்ளே எப்படி அவர் ஃபிட் ஆவார் அப்படின்ற கேள்வி வந்தது. நான் எனக்கு அது ஐயப்படே இல்லை. ஏன்னா நான் தானே எழுதுறேன், நான் இவரை மைண்டில் வச்சு தான் எழுதுறேன், நான் கதை எழுதிட்டு வரவே இல்லை. அப்போ இந்த கேள்வி ஒரு தடவை கூட இவரும் கேட்கல. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப கிளியராக தான் இருக்கோம். அது அது அதுதான் நீங்கள் கேட்டதுக்கான. மற்றபடி இந்த பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற விஷயம் வரணுன்ற ஐடியா இருந்தது. ஆனால் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸாக ஒன்று பயங்கரமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது ரைட்டிங்லேருந்தே அது அது இருந்தது. அதுதான் இவர் படம் பண்ணணும். எனக்கு ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் இமேஜஸ் இந்த ஃபிலிம் இமேஜஸ் விட என்னுடைய இம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து நீங்கள் இந்த உலகத்தில் சித்தான்ற உலகத்தில் நீங்கள் யூ எக்ஸிஸ்ட் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அது ஆரம்ப காட்சியிலேருந்து ஒரு ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டில் அவங்கள நீங்கள் சந்திக்கிற ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த லைக் ஐ டோட்டலி பாட் யூ பிலாங்கிங் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்கு இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த ஈஸ்வரனுடைய கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, யூ ட்ரூலி காட் ஈஸ்வரனா ஆன் எவ்ரி லெவல். அவர் எந்த வர்க்கத்துலேருந்து வராரா இருக்கட்டும், அவர் குடும்பம் சார்ந்து என்ன நடக்குதா இருக்கட்டும், இல்லை அவர் வாழ்க்கை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மாதிரி மாற்றுது அப்படிங்கிற ஒரு விஷயமா அது கொஞ்சம் ரீஃப்ரெஷும் பண்ணலாம். எனக்கு இப்போ இது ஓவராக இருக்கலாம், ஆனால் ஹி லிவ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது சித்தார்த் கிட்ட. ஸோ அன்னையிலேருந்து அது இவருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அப்புறம் அந்த செட்டுக்கு வந்தாலே அந்த மூடில் தான் இருப்பார் அவர். பெருசாக இப்போ என்ன சீன் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இங்கே யார் நிற்க போகிறா, யார், இது எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே அவருக்கு தெரியும். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து போனதுலேருந்து இது இப்படி வரப்போகுதுங்கிறதுலேருந்து எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஐம் கிளாட் நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே எனக்கு இந்த வேர்ல்டுக்குள்ளே இவர் வந்துட்டார் அப்படின்னும் போது எஸ், அவர் 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 அதுக்குள்ளே தான் இருந்தார். என்ன சொன்னீங்களா, சில பேருக்கு ஒரு ரிசர்வேஷன் இருந்துச்சு இந்த உலகத்தில், இவர் டக்குன்னு பிலாங் ஆவாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்சல்யூட்லி நாட். எனக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து என் வேலை, நான் எதுக்கு நடிகனா இருக்கேன், நடிகன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை கூப்பிட்டு காசு கொடுத்து நடிகன் அப்படின்னு சொல்கிறப்போ நான் அது எப்படி பார்க்குறேன், as a ப்ரொஃபஷன். ஒரு ரைட்டர் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாப்புல, ஒரு டைரக்டர் வந்து அதுக்கு வடிவம் கொடுக்குறாரு, அது ஒரு உலகம், அது ஃபர்னிச்சர்னு வச்சுப்போம். எனக்கு அந்த ஃபர்னிச்சரோட மர்ஜ் ஆகணும், அவ்வளோதான். நான் தனியாக நிற்கக்கூடாது. இது நான் இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ பை தட் டெஃபினேஷன் நான் இன்டர்வியூக்கு முன்னாடி என்ன பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நீங்கள் அந்த பார்சல் தான். ஸோ தட்ஸ் அ வெரி ரேர் ஃபீலிங் வேர் இட்ஸ் ஹேப்பன்ட் அ லாட் இன் மை கரியர், வேர் அந்த கேரக்டருக்கு இந்த பையனா ஐயோ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when a film comes out, என்னோட ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்குன்னா, யாருமே நான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. விச் மீன்ஸ் தட் என் சைடில் ஒன்று மெனக்கெடல் தப்பாக இருக்கும், அண்ட் அதனால இனிமேல் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ ஆனால் அப்படி வராமல் இருக்கிறப்போ அந்த படம் பெரிய வெற்றி சாதிக்கலனாலும் நான் எந்த காரணத்துக்கு அதை பண்ணி அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். I'll give you an example. சிவப்பு மஞ்சள் பச்சை supposed to play a police character. So everybody was saying, how can he play a cop? இது அது. Post the release, not even one person, in even people who think I should not act, எனக்கு நடிப்பே வராதுன்னு நினைக்கிறவங்க கூட அவன் போலீஸ்கார மாதிரி இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கதையில ஜஸ்ட் பிகாஸ் ஃபிசிக்காலிட்டி உங்க பர்செப்ஷன்ல இவன் மேட்ச் ஆகல, அவன் ரொம்ப சேவப்பா இருப்பான், அவன் ரொம்ப எலீட்டு, அவன் ரொம்ப படிச்சவன், அவன் ரொம்ப புத்திசாலி. சரி, புத்திசாலியா இருக்கிறதுக்கும் காஸ்டிங்க்கும் என்னங்க சம்பந்தம்? ஸோ நான் ஒரு படம் எனக்கு வந்து இந்த படம் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் நாளைக்கு என் கையில வரலன்னா அதுக்கான காரணங்கள் எப்பவுமே ரொம்ப பிசாரா இருந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ வந்து இல்ல உங்க தாடி ரொம்ப லாங்கா இருக்கு, நாங்க வேற யாரும் அப்படி இருந்தா அப்படி இருக்கும். கரெக்ட். இல்லைன்னா நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப சிவப்பா இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல. இல்ல அவர் யாருன்னு சொல்லுங்க, நான் அவரா இருந்து காமிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து தேங்க் காட் தட் அருண் எங்கேயுமே பாதி வழியில he didn't get cold feet. பிகாஸ் சினிமால எல்லாமே பிலீஃப் தானே, இட்ஸ் a leap of faith. நான் 2 வருஷமா இதான் நடக்கும் 2 பேரும் ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அது when it comes out and this is what we wanted to do and this is exactly what he promised he would do, you know. So that way, as a mainly as a producer, I'm telling you that that kind of communication and trust
was huge. And as an actor, that's why I keep saying I'm not just making this up for a copy, like catchy copy. This is my first film as an actor for me, because it's the only film where I can 100% say in Tamil that I have not come out of the character's arc, or I have not come out of the character's emotional requirement, or I have not had to make a compromise somewhere. அது எதுவுமே இல்லாம ஒரு புரியுது. இப்போ ஐ மீன் உங்களுக்கு சிந்துபாத் சேதுபதி அதன் பிறகு இனவே சார்ட் ஆஃப் ஹோம் கமிங் ஃபார் யூ. ஆமா கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா இட் ரியலி ஃபெல்ட் லைக் ஓகே யூனோ ஓகே அருண் ட்ரைட் 1 or 2 திங்ஸ் ஹியர் அண்ட் அதுல சில விஷயங்கள் ஒர்க்கும் ஆச்சு, ரசிச்ச விஷயங்களும் இருக்கு. பட் திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ, இட் ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் ட்ரூலி ஹிம் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடியே நான் என்ன யோசிச்சேன்னா, இவர்கிட்ட தான் சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் டைமுக்கு போயிட்டு ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்குமோ அதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கூட இல்லை, ஆஃப்டர் பண்ணாயிரம் பத்மியும் இல்லை, பிஃபோர் பண்ணாயிரம் பத்மியும் ஒரு ஒரு கதையை எழுத முடியும், ஒரு கதையை அப்ரோச் பண்ண முடியும்னா அது என்னவோ அதை தான் இப்போ என்னன்னு தெரியாது. அப்பவே சித்தா பெண்டிங்ல இல்லை, அப்போ இதுதான் ஐடியா. ஸோ அந்த ஐடியாவில் இருந்து படம் பண்ணலாம். எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த இமேஜும் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே படமே பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். என்ன பண்ணலாம்? இவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாரோ அதே போல எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ல தான் நாங்க சேம் வேர்ட் ரெண்டு பேரும் ஒரு சின்சியர் கொஞ்சம் எல்லாத்தையும் அன்லர்ன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு. பிகாஸ் யூ டெண்ட் டு திங்க் யூ நோ இனஃப் தட் யூ கேனாட் மிஸ் வாட் யூ ஆர் ட்ரைங், பட் சம்டைம்ஸ் நோயிங் இஸ் a big problem. So you have to unknow so that இல்லனா நீங்க உங்களே you will stop yourself from doing certain things. It's like I'll give you a very bad example. மூக்க நோண்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மூக்க நோண்டறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தா எப்படி அது வந்து you learn so strongly that your hand automatically will not go there. So sometimes you have to go back to being a child and you know எல்லாத்தையும் குறைஞ்சு எங்க இருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. So he relearned his grammar. உங்களுக்கு அந்த மனநிலை வந்ததுக்கான ஒரு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன வாட் சிந்துபாத் அப்படியா? இப்போ அந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு எனக்கு நிறைய லேர்னிங். நான் ஐ டுக் லாங் பிரேக். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அப்ஸ்காண்ட், எங்கேயுமே இல்லை. நான் போயிட்டு ஃபோன்லாம் இல்லை. ஸோ போயிட்டு ஃபோன் இருக்கு, இப்போ இருக்கு, சின்ன ஃபோன் இருக்குல்ல. ஸோ அதில் போய் நான் ஒரு கோர்ஸ் ஒன்று எடுத்தேன், ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் கோர்ஸும் எடிட்டிங் கோர்ஸும் ஒன்று எடுத்து சும்மா அதை படிச்சுட்டு அது பயங்கரமாக இருந்தது. ஐ மீன் நான் போனது வந்து சும்மா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகணும், அந்த மாதிரி போய் அப்படி அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நடுவில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறது, அந்த டைம் எனக்கான டைமாக மாற்றிக்கிட்டேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த கேப் அது நிறைய புரிதலை கொடுத்துச்சு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏன் சினிமாவுக்கு வந்தோம். இப்போ ஒன்றும் இல்லை, சிந்துபாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இப்போ இது பண்ணிட்டோம், நாளைக்கு அது பண்ணிட்டோம், நாளை கழிச்சு இது போவோம், இப்படி ஒரு கால்குலேஷன், நம்பர் வளர்ச்சி அப்படிங்கிற ஏதோ ஒன்றும். இப்போ இப்படி இவங்க அப்படி இருந்தது இல்லை, அது எதுவுமே இல்லை. போயிட்டு நம்ம ஏன் வந்தோம், இவர் அந்த கேள்வி அடிக்கடி கேட்டு இருப்பார். அருண் நம்ம இந்த கதையை ஏன் எழுதணும், உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலும் போய் பின்னாடி பார்த்துருங்க. அது அந்த வார்த்தையை எனக்கு பயங்கரமா, நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பின்னாடி பார்த்தா தெரிஞ்சிடும், ஆன்சர் இருக்கும், அதை கரெக்டாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படி. ஸோ அதுதான் எனக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு செட்பேக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல ஓகே நான் அவனை ட்ரை பண்ணி இதனால என்னால் அதை பண்ண முடியல, ஆர் இந்த இடத்துல கால கட்டாயத்தினால நான் தவறிட்டேன், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூசஸ் நீங்கள் அந்த இடத்துல பார்க்காம யூனோ வாட் இதில் நானும் எனக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கு, நான் என்ன சரிப்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நம்ம லேர்ன் பண்ண முடியும். நம்ம இன்னொருத்தவங்க மேலே நான் அதை தான் எப்பயும் சொன்னேன், இந்த படம் இப்போ என் படமாக வந்திருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் இதுலேருந்து நான் அடுத்த படத்தில் லேர்னிங் இருக்கும். நான் இதில் இவர் தலையிட்டாரு அவர் தலையிட்டாரு இது ரிலீஸில் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை யார் மேலே தூக்கி போட்டேன்னா நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன்ல. அது எனக்கு அங்கேயே இருந்தது. ஓகே அப்படி எனக்கு சொல்ல மேபி ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். ஒரு 2 வருஷமா இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு சொன்னீங்களா? ஸோ இது நடுவில் ஒரு சென்ட்ரல் டாபிக் அணுகக்கூடிய ஒரு கார்கி மாதிரி ஒரு படம் வரும்பொழுது ஒரு கிரியேட்டர்ஸாக டஸ் தட் கிரியேட் எனி anxiety in you? ஐயோ ஏன்னா இஸ் தட் ஒரு நாவல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இதுல கொஞ்சம் பறி போயிருமா அப்படின்ற கவலை. கார்கி வந்து சரியா, அந்த படம் நல்ல படம், அந்த படம் வந்து அதுவும் சென்சிட்டிவா அணுகுனது, அது சென்சிட்டிவா அணுகுனதுனால அந்த படத்தை பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் 10 படம் வந்துருச்சு, புரியுதுங்களா? 10 படம் வந்தது. இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா 10+1 தான் பார்ப்பேன். நான் ஐம் நாட் சேயிங் கார்கி இஸ் லெஸ் ஆர், புரியுது. 10 பேர் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும். யாருமே சொல்லாம நான் ஒரு கதையை எடுத்துட்டு வந்து சொல்லணுன்ற ஐடியாவில் நான் எழுதும் போதே இல்லை. ஏன்னா நம்ம அப்படி ஒன்றும் ஃபேண்டசி டாபிக் எடுத்துட்டு வரல.
நம்ம எல்லாம் இந்த ஊர் உலகத்துல பக்கத்துல இப்போ விவசாயம் மாதிரி தானே. இப்போ விவசாயம் பேசி அந்த மாதிரி இந்த சைல்ட் சேஃப்டியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் நம்ம சொல்ற விதம், நம்ம சொல்ற இன்ஃபேக்ட் கார்கி வரும்போது நாங்க படத்தை முடிச்சிட்டோம். ஓ ஓகே. நான் படத்தை முடிச்சிட்டோம். ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. நாங்க எடிட்டே முடிச்சிருச்சு. we were in the mixing, I mean like music And re-recording. in a sense இது partly goes back to what your film also says இல்ல, இது இவ்வளவு rampant-ஆ இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். கரெக்ட், அவ்வளவுதான். சி இப்போ அவங்க இப்போ இந்த படத்தோட தீசிஸ் நாங்க சொல்ல வர விஷயம் இது, நாங்க தான் சொல்ல போறோம், இல்லை நாங்க தான் சொல்லுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருந்துச்சு. அவ்வளவுதான். இதுல என்ன விஷயம் சொல்ல போறோம், இதுல இருக்க டேக்அவே என்ன அப்படிங்கிறது வந்து அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம டிஸ்டர்ப் ஆகல. எனக்கு சின்ன வேறுபாடு இருக்கு இந்த சென்ஸ், நாட் வித் திஸ் ரூம், பட் இந்த படத்தோட இஷ்யூ ஒரு டிஸ்கஷன் அதோட ஜான்ராவா மாத்தப்படுறதுங்கிறது எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஸோ ஐ திங்க் ஒரு வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அ ஃபிலிம். இப்போ இந்த படத்துக்கும் கார்கிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த கோர் ஆஃப் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு படங்கள் நிஜ வாழ்க்கையில இருந்து வருது. சோ அதுவே ஒரு பயங்கர மைனாரிட்டியில இருக்கும். நம்ம ஓரளவுக்கு நிஜத்துவத்தை சார்ந்ததா ரெண்டு படங்களுமே. நம்ம பேசுற ஒரே படம் வந்து ரியலிஸ்டிக்காவும் எடுத்து, சென்சிட்டிவாவும் எடுத்து, நல்ல கிராஃப்டோடவும் எடுத்து, நல்லாவும் ரிலீஸ் பண்ண படம். அதனால நம்ம அதை பத்தி பேசலாம். எனக்கு அதனால பிரச்சனையே கிடையாது. அந்த படத்தோட ஜான்ரும் என் ஜான்ரும் வேற. ஆனா அந்த படத்துல நடக்கிற சில விஷயங்கள் நம்மள வந்து சில மென்டல் ஸ்பேசஸ்க்கு சிமிலரா கூட்டிட்டு போகுமே தவிர அது இது ஜானர் ஆகாது. ஸோ ஐ ஃபீல் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் அண்ட் எந்த ஒரு படத்துலையுமே ஒரு நல்ல படம்னு நீங்கள் சொல்கிறப்போ, நான் ஓடுற படமும் நல்ல படம் கேட்டகரியில் ஓடுற படம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதனால ஒரு குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகும்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஜானரில் ஆஃப் அ ஃபில்ம் வேர் இட் இஸ் unapologetically mainstream. That's the word that we would anyway want to use. The reason we say mainstream is because அதிகம் பேர் பார்த்தாங்கன்னா அதிகம் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ நாங்கள் எங்கள் படத்தை என்றைக்குமே இன்க்ளூசிவ் ஆக்க பார்க்குறோமே தவிர எக்ஸ்க்ளூசிவ் ஆக்க பார்க்கவே இல்லை. இது யூ ஹேவ் டு வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற சுச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் படத்தை பார்த்தா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஒரு அலை வந்து உங்களை மோதுங்கிற ஒரு இம்பேக்ட் தான் இந்த படம் பார்க்குது. ஸோ இட்ஸ் எ வெரி யூனிவர்சல் ஃபில்ம். அண்ட் இட் இஸ் நாட் இது எந்த ஒரு குரூப்பையும் வன்மத்தோட அவங்கள மட்டும் தனியாக ஒதுக்கி அதனால வந்து தியேட்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிளாடியேட்டோரியல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி வெறுப்புனால டிக்கெட் விற்று நாங்கள் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா நோக்கங்களும் நல்லது நடக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கே தவிர வேற எந்த ஷார்ட்கட்டோ ஒரு ஃபில்ம் மேக்கரா அவர் எடுக்கலங்கிறது இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் சொல்றதுக்கு காரணம் இது யூ சீன் தி ஃபில்ம் இன் தி தியேட்டர். இது ஒரு கலெக்டிவ் கான்ஷியன்ஸை ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது தியேட்டர்ல பார்க்கறதுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ இட் வாஸ் நெவர் மென்ட் டு பி அ நீஷ் ஆர் இன்டர்நேஷனல் அவார்ட் ஒரு ஹைலி அதெல்லாம் கிடையாது. வி வர் மேக்கிங் இட் ஃபார் எவ்ரிபடி. இது சராசரி மனித உறவுகள் பற்றி பேசக்கூடிய. ஸோ இன்னைக்கு நைட் ஷோனா நம்ம சேர்ந்து போவோம். ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல ஒரு பெரிய கும்பல் எழுந்து நடு சீன்ல ஒரு கைத்தட்டுறது, ஒரு இமோஷனலா ரியாக்ட் பண்றது, அது நீங்க சொன்ன ஜானர்னா அது நடந்துடக்கூடாது. பட் அது நடக்குது இல்லை. விச் மீன்ஸ் தட் இட் இஸ் நாட் இட்ஸ் அ ஜானர் பெண்டர், ரைட்? ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு நீங்க ஒரு கெஸ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கு. அண்ட் நான் ஒரு ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அவர் தேர்ட் ஆக்ட்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து படம் பிடிச்சிருக்கு. அதுல ஒரு சிலர் வந்து எண்ட் கொஞ்சம் வேற மாதிரி போயிருந்தா அந்த வேற மாதிரி ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு பழகிருச்சு. அதுக்காக தான் நீங்க அது வந்து ஒரு ஆறுதலா கேட்குறீங்க. அது பண்ணக்கூடாது, எங்களோட கருத்து வேறன்னு சொல்லி ஒன்று பண்றோம். அது தடுமாற்றம் கிடையாது. அது ரொம்ப ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடின ஒரு தேர்ட் ஆக்ட் நான் இதை பாக்குறேன். இந்த படத்துல யாராவது இப்போ படம் பார்க்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லணும் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் வில் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ரெக்கமெண்டிங் திஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஸ்பாயிலர்ஸ் அலர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அதனால தடுமாற்றம்ங்கிற வார்த்தை இந்த படத்துல நான் வந்து இவரோட திரைக்கதை எழுதின விதத்திலையும் சரி, அவரோட டைரக்ஷனை கையாண்ட விதத்திலையும் சரி, அவர் என்ன சொல்ல வராருங்கிற விஷயத்துல எங்கேயுமே தடுமாற்றம் கிடையாது. அண்ட் மெயினா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம், இட்ஸ் நாட் அ ப்ரீச்சி ஃபில்ம். எனக்கு எங்கேயுமே திகட்டல. இனிமே வாழ்க்கைங்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரவே இல்லை எனக்கு. பிகாஸ் நீங்க வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களோட ஒன்றாயிடுறீங்க. நீங்கள் யூ டேக் இட் வெரி பர்சனல். அந்த பர்சனலாக எடுக்கிறது ஒரு வலி. அது நிறைய இந்த பெயின் ஹீ இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் டு த ஆடியன்ஸ். பட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் குட் ட்ராமாட்டிக்
creation and cinema. நான் இன்ஃபேக்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு மாதிரி கண் தேங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் இட் வாஸ் கன்சிஸ்டன்ட். இட் வாஸ் நெவர் அட் அ பாயிண்ட் வேர் ஐயோ இங்க பயங்கரமா நம்ம அழப்புறோம் அப்படி இல்லை. அப்படியே ஒரு ஸ்பேஸ்லயே யூனோ இட்ஸ் கோயிங் தான். நீங்க சொன்னீங்க, ஐ திங்க் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல இந்த படம் வரதுக்கு முன்னாடி தியேட்டர் ரொம்ப அமைதியாக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற படத்தை வச்சுட்டு. Because எங்களுக்கு எப்பவுமே இந்த ஜெனரேஷன்லயே நீங்க தியேட்டர்ல ஒரு படம் எடுத்துட்டு போய் பாக்குறப்போ எவ்வளவு போன்ஸ் வெளியே எடுக்கப்படுது, எவ்வளவு லைட்ஸ் இருட்டு ஆடிட்டோரியம்ல எரியுது, அதெல்லாம் ஒரு டைரக்டருக்கு பிபி ஏத்துற விஷயம். யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஸ்பெஷல் யோசிச்சு கண்டிப்பா அவர் சொல்ல நான் வந்து எந்த லெவலுக்கு ஆயிட்டேன்னா தேட்டருக்கு போக கூடாதுன்ற அது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு குழந்தைய முறையா அவங்க அப்பா அம்மா காட்டுறீங்க, அந்த நேரத்துல ஒரே கொசுவா சுத்திட்டு இருக்கு, சடனா ஒரு டிஸ்கோ லைட் ஆன் ஆகுது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைடா அப்படி இருக்கலாம். அந்த மாதிரிதான் ஒரு டைரக்டரோட ஃபீலிங் நான் பாக்குறேன். இந்த படத்துல ஆஸ் இட் இஸ் அது ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா சொல்ல விரும்புறேன். போக போக நாட்கள்ல இன்னும் கம்மி ஆகும். பிகாஸ் இந்த படத்துல இருந்து நீங்க செல்போனுக்கு போனீங்கன்னா ஒண்ணு சம்திங் ரொம்ப முக்கியமான ஒரு ஆபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா நீங்க போக முடியாது. ஸோ நீங்க தயவு செஞ்சு ஆபத்தை பார்த்து கிளம்பிடுங்க வெளியில. அதை தாண்டி இந்த படத்துல உங்களுக்கு செல்போன் நோன்ற அளவுக்கு இதையும் தாண்டி நீங்க அவ்வளவுதான் ஃபோன் அடிக்ஷன் சொல்லலாம். எனக்கு தெரியல, அது கண்டிப்பா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த டாபிக் அணுகும் பொழுது ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு காமெண்ட்ரி இன்வேரியபிளி ஹேஸ் டு கம் இன் ஆன் சம் லெவல். ஏன்னா இதுல ஒரு வெறும் லஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி தெர் இஸ் ஒன் ஆங்கிள் ஆஃப் பவர் இல்லை விச் இஸ் இன்ஹெரண்ட். ஸோ இந்த அதனால எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஈஸ்வரன் வந்து ஒரு காப்பாளனாக மாறாம இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு பிரேவ் சாய்ஸாக நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. And that's such a departure also from films like this அப்படின்னு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதை பொறுத்து இதுல ஒரு ஆமா ஆண் தான் ப்ரொட்டாகனிஸ்ட், ஈஸ்வரன் தான் ப்ரொட்டாகனிஸ்ட், பட் அவன் ஹீரோ கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு சென்ஸ் இருக்குல்ல. மேபி யூ கேன் டெல் மீ a bit about it and you can also tell me about not it's okay that I don't need to be a hero. காப்பாளனா மாறலனா like in terms of இவர் தான் போய் நான் தான் சால்வ் பண்ண போறேன், அவளை போய் ஒரு இடத்துல போய் நான் போய் ஒரு சேவியர் விஷயம் நான் போய் காப்பாற்ற போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம. I'll tell you one thing. இதுக்கு நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா அந்த பன்வண்டி தாத்தாவோட அந்த சீக்வன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் எழுதும் போதே வந்து ஈஸ்வரன் அதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஏன் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஏன்னா ரொம்ப நேரமாக ஹீரோ தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஐ நோ ஹில் ஆஸ் சம்திங், சரி இதை முன்னாடியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக எல்லா இடத்தையும் தெரியும் அந்த இடத்த பிடிச்சிட்டு அருண் நீங்கள் இது வேணாம்னு நினைக்கிறேன், இதை வழக்கம் போல் நம்ம கதையில் தகுந்த மாதிரி வேறு யாராவது பண்ணிட்டோம்னா எனக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்துக்கிறேன், அதான் கரெக்ட் அப்படின்னாரு. நான் செம்மையாக இருந்தது. ஏன்னா அவர் அதை டிமாண்ட் பண்ணுற ஆளே கிடையாது. நீங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு ஷார்ட் பேன் பண்ணால் ஹீரோ நிற்பான் தண்ணி குடிச்சிட்டு. இதுல இருந்து பேன் பண்ணாங்கன்னு கேளுங்க. குப்பத்தொட்டில இருந்து பேன் பண்ணா ஹீரோ சார், அது நீ சொல்லாமலே இருக்கலாம். ஈஸ்வரன் சொல்லுங்க, குப்பத்தொட்டி சொல்லாதீங்க, வாங்க அப்படின்னு. ஸோ இது அவன் எப்படி இந்த கதை வருதுன்னா நமக்குள்ள இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அங்கே நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் இல்லை, ஈஸ்வரனுக்கும் வடிவேலுக்கும் சுரேஷுக்கும் அன்னிக்கும் அப்புறம் பாப்பா பெற்றதுலேருந்து ஒரு கதை போயிட்டு இருக்கு. இந்த கதையை சக்தி உள்ள வந்து எடுத்துட்டு வரா. அவள் இருக்கிற வரைக்கும் இருக்கா, வெளில போகும்போது கதை முடிஞ்சிருக்கு, இவ்வளோதான். ஸோ அவங்க கதை இவ்வளோ பெருசாக இருக்கு, அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம். அந்த தூங்குறது, அண்ணி அடிக்கிறது, திருப்பி வந்து படுக்கிறது, இது எல்லாம் 1004வது தடவை அப்படி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அதில் நம்ம பார்த்தது சக்தி வந்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த ஸ்பேன், அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ள இவனோட கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, அதுதான் நான் ஹீரோயிசமா பார்க்குறேன். ஹீஸ் அ ஹீரோ. எப்படின்னா ஒரு கணத்தை இறந்தால் மறு கணத்தை காட்டுவேன், அது ஹீரோயிசம். அப்ப ஈஸ்வரன் ஹீரோ அப்படி சொல்றேன். அண்ட் என்ன நீ அவமானப்படுத்தின பிறகு கூட நீ அதை உணர்ந்து என்கிட்ட வரும் பொழுது எனக்கு அதுல ஒரு கரெக்ட் ஒரு தியாகம் தான் ஹீரோயிசம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா. எப்படி சொல்றதுன்னா, கர்ணன்ல ஒரு இது இருக்கும். கடைசியாக அவங்க வந்து கேட்கும்போது இந்த ரத்தத்து இது வரைக்கும் செஞ்ச தர்மத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு ஒருத்தன் தியாகம் பண்ணும்போது அங்கே சண்டை நடக்கலை, எதுவுமே நடக்கலை, நம்ம கண்ணில் தண்ணி வந்து கை தட்டுறோம். ஏன்? அவன் ஹீரோ ஆகிறான். அப்போது இந்த கதையினுடைய பிரதான தியாகங்களை ஒருத்தன் பண்ணுறான், அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பண்ணும்போது அவன் தான் நம்மளோட ஹீரோ. நம்ம அப்பா ஏன் நம்மளுக்கு ஹீரோவாக இருக்காங்கன்னா அது, நம்ம நண்பன் ஏன் நமக்கு ஹீரோ, நம்ம அண்ணன் ஏன் நமக்கு ஹீரோ இருக்கு, அந்த மாதிரி ஈஸ்வரன் கேரக்டர் டிசைன் பண்ணதே அந்த ஐடியா. அவன் ரொம்ப நல்ல, அவன் தியாகம் பண்ணுவான், ரொம்ப சூப்பரா பண்ணுவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐ கெஸ் அப்ப இப்படி அதை ரீவர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கன்வென்ஷனல் ஹீரோ இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கன்வென்ஷனல் இஸ் ஆல்சோ யூ ஆர் கிவிங் இட் a context of timeங்க. எனக்கு வந்து இந்த படம், நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், சித்தாங்கிறது
ஹோப் பற்றின ஒரு படம், ஃபார்வர்ட் திங்கிங் சிந்தனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொசைட்டியில் ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு குடும்பமாக நீங்கள் எப்படி முன்னோக்கி நீங்கள் எப்படி போகலாம்னு ஒரு வழிகாட்டுற ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து இந்த படம் நம்ம வீட்டில் ஒன்று நடக்கிறப்போ இப்படி தான் நடக்கும்னு ஒரு கட்டாயத்தில் நாங்கள் 2 பேரும் படம் எடுக்கிறப்போ அதில் இந்த நடிகன் வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால அவனை தனிப்பட்ட முறையில் அந்த படத்தில் நம்ம இன்னும் பண்ண வைக்கிறது ஆஸ் அ ப்ரொடியூசர் என் படத்தோட கலரையே மாற்றுது. ஸோ நடிகனா நான் என்ன சொன்னேங்கிறது அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. பட் எனக்கு நம்ம என்ன படம் எடுக்க இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து தட்ஸ் வை கீப் சேயிங் இதில் அவர் எங்கேயுமே கலப்படமே பண்ணல. ஸோ வாட் யூஆர் சீயிங் இஸ் த டிரெக்டர்ஸ் கட் ஆஃப் சித்தா. ரிலீஸ் கட் ஆஃப் சித்தா இஸ் த டிரெக்டர்ஸ் கட். இது எட்டாக்கியா நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அருண் குமார்ஸ் டிரெக்டர்ஸ் கட் இஸ் இன் த தியேட்டர்ஸ், which means whatever he wrote he shot, whatever he shot and he cut, whatever he cut and kept is releasing in the theater. So script editல அவ்வளவு நேரம் நடந்திருக்கு. Have you always been this secure as an actor? In terms of Again, ஏன்னா இவர் ஒன்னு சொன்னார்ல, நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா it's so subjective. சரி, என் படங்களை பார்த்தா அதுல எங்களோட இன்செக்யூரிட்டிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தென் யூ கேன் சே அந்த படத்துல உங்களோட இன்செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து அதுக்கு நான் பதில் சொல்லலாம். பட் நான் 20 வருஷமா எந்த படத்துலயுமே இந்த குற்றச்சாட்டை வாங்காத ஒரு ஆக்டரா நான் என்ன பாக்குறேன். ஸோ யூனோ என் கூட நடிச்சவங்க எப்பவுமே if it weren't this rare a trait you would not be asked this அப்படி ஒண்ணா நான் சொல்றேன். அது about my political consciousness and my fearless speaking out also they say because I'm the only person who's doing that. That's not I would look at it differently. புரியுது. எனக்கு again as an I don't know if I think like a conventional actor. Okay. Do I think like a conventional hero? I don't know சொல்றேன். But then neither is he a conventional director nor am I a conventional producer and you are certainly not a conventional film reviewer. இல்ல, so hopefully we also won't get conventional audience. இல்ல hopefully we will get conventional audience. Correct. More than once இல்ல இந்த படத்துல பாவம் ஈஸ்வரன் கேரக்டர் நல்லா வாங்குறாரு எல்லாரும் அடி ஓத அரை இதெல்லாம். Is this you in a sense giving it to the என்ன ப்ரொடியூசரா தாக்குறீங்களா இல்ல ஒரு ஹீரோவா தாக்குறீங்களா இல்ல ஒரு ஆணா தாக்குறீங்களா இல்ல ஒரு ஆணா இல்ல ஒரு ஃப்ரெண்டா தாக்குறீங்களா இல்ல ஒரு ஆணுங்க ஒரே விஷயத்துக்கு தாக்குறீங்களா? இல்ல இது ஆண் பெண் நான் அப்படி உண்மையாவே ஏன்னா இட்ஸ் a consistent pattern. கரெக்ட் விதவிதமான ஆட்கள்லாம் அப்பப்போ வந்து வாங்கிட்டு போறாங்க. கரெக்ட். ஆனா அதான் சொல்ல வரேனே, இது ஒரு நான் இந்த படத்தை எழுதும் போதே அதான் இன்க்ளூசிவா எழுதணும்னு எக்ஸ்க்ளூசிவா எழுதல. இது வந்து பெண்களுக்கான படம், இது வந்து ஒரு மேல் கேஸா ஃபீமேல் கேஸா இது வந்து மேலுக்கு அகைன்ஸ்ட் அது இல்ல. இது ஆக்சுவலி சரியான கேள்விகள் கேட்குற படம். எங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுது நிறைய கருத்தை. ஆனால் எங்கேயுமே ஆம்பளைங்க எல்லாமே கேவலமானவனுங்க அப்படின்ற ஒரு மித்தை உருவாக்கல. கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னா, ஈஸ்வரன் நல்லவன், வடிவேல் நல்லவன், சுரேஷ் நல்லவன். கண்டிப்பாக இவனுக்கு 3 பேர் ரொம்ப நல்லவன். 3 பேரும் அதே இடத்துல தான் இருக்கானுங்க. 3 பேர் வெவ்வேறு தொழில் செய்கிறவனுங்க, 3 பேர் வெவ்வேறு குடும்பத்தில் வளர்றவனுங்க, 3 பேர் வேற 3 பேரும் ஒரு பொண்ணை கூட தப்பாக பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால அது சொல்கிறேன், அந்த அடி வாங்குறது அதெல்லாம் இந்த படத்துல நிறைய நல்ல ஆண்கள் உதாரணம் இருக்கு. ஸோ ஐ கேன் நெவர் அக்செப்ட் தட் திஸ் இஸ் இன் எனி வே ஆன்டி மேல் கிரிட்டிசிசம் ஆஃப் மாஸ்குலினிட்டி அது கிடையாது. சொல்ல முடியும் உங்களோட டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியா இருக்கிற எனி வயலன்ஸ்ங்கிறத ஹைலைட் பண்றது எனி ஜெண்டர் இஸ் கல்பபிள் ஃபார் தட். பட் இதுல முக்கியமா இது வந்து அவர் சொன்ன மாதிரி இது வந்து அக்கறையில் எடுக்கப்பட்ட படமே தவிர இது யார் தப்பு அவனை முதல்ல தூக்கில போடுங்க நம்ம சினிமால வந்து ஒரு தீமைங்கிறது ஒன்று இருக்கிறது. சினிமா தான் வந்து வேற வழி இல்லாம கிளாமரைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் தொழில்நுட்பம்னா அவ்வளவு அழகான ஒரு விஷயம். அது ஒரு கேமரால நீங்க என்ன கலர் டோன் போடுறீங்க, நீங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன மியூசிக் போடுறீங்க, நீங்க ஒரு காஸ்டியூம்ல ஒரு மேக்கப்ல என்ன பண்றீங்கிறது ஒரு ஈவிலுங்கிறத ரொம்ப அழகா ரொமான்டிக்கா காட்டுற ஒரு பரம்பரையில வர ஒரு சினிமா லைக் தட். ஸோ அது எதுவுமே இந்த படத்துல வந்து நான் சொல்றேன் காட்டக்கூடாது. அதுக்கு பர்சனாலிட்டியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா பர்சனாலிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அலங்காரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அழகு சேரும். அழகு சேர்ந்தா அதுக்கு அந்தஸ்து வரும். அப்படிதான் வந்து ஈவில் இப்ப நம்ம வாழ்ற உலகத்துல வந்து பணக்காரன் நல்லவன், சக்சஸ்ஃபுல்னா யாரு பலம் இருக்கிறவன் சக்சஸ்ஃபுல், அவன் கெட்டவங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. ஸோ மொராலிட்டி ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த படத்துல. வந்து இட் இஸ் என்டையர்லி ஃபேமிலி gaze is on the family, on how to keep human beings எவ்வளோ துயரம் எவ்வளோ கஷ்டத்துல வாழ்றவங்க ஒன்று நடந்தா how do they go forward. I think ஒரு விஷயம் கண்டிப்பா இட் கம்ஸ் த்ரூன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லவங்க கெட்டவங்க பேசும்பொழுது அருண்குமாருக்கு நல்லவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இட் ரியலி கம்ஸ் த்ரூ. ஏன்னா வெவ்வேறு இடத்துல
சின்ன சின்ன விதங்கள்ல அவங்க நல்லவங்களா வராங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ வர போகுது, ஆட்டோ சீன் வருது, இட்ஸ் கமிங் அப். ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் வித்வுட் ஸ்பீக்கிங் அபவுட் ஸ்பெசிபிக் சீன். ஈவன் ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு பவர் வச்சிருக்கிற அதிகாரம் வச்சிருக்கிறவங்க. அண்ட் அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது யூஸ்வலா மக்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறது நம்ம மனித வரலாறு பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இருந்தும் அந்த போலீஸ்காரங்க மத்தியில கூட நீங்க பல டீசென்ட் பீப்புளை காமிக்கிறீங்க. ஒரு பெண் வந்து அந்த இடத்துல சரி சில 1-2 அலட்சியமாக வேலையில நடந்துக்கிட்டா கூட அவங்க உள்ள இருந்து கெட்டவங்க கிடையாது. அவங்க ஒண்ணு அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக அவங்க உட்காந்துக்கல. இல்லை, ஏன்னா இது குழந்தை சம்மந்தப்பட்டது இல்லை. உண்மையாவே ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா உண்மையாவே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நல்லவங்க கெட்டவங்கன்றது ரொம்ப சப்ஜெக்டிவ், அதுக்குள்ளே போக வேணாம். ஆனா அவங்க அறியாமை அதுல இருக்கலாம், அவங்களோட லேக் ஆஃப் அதுதான் எக்ஸிகியூஷன் இருக்கலாம். பட் அதுல நல்லது கெட்டது மொராலிட்டி வரவே வராது. பால் பாயசம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனா கேஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. என்ன ஏன்னா எனக்கு இந்த மாதிரி 10 குழந்தை காணாம போயிருக்கு, ஆனா நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி தேடுவேன்னா பால் பாயசம் சாப்பிட்டு தேடுவேன், நான் சாப்பிட்டு தேடுவேன், டீ குடிச்சிட்டு. அதுக்கு நாங்கெல்லாம் வர்றப்ப அப்படியே உட்காந்துட்டு அதையே பத்தி அது பண்ண மாட்டோம். அட் தி சேம் டைம் நான் பால் பாயசம் சாப்பிட்டு இருக்கேன், வெளில போய் நில்லு, அதுவும் பண்ண மாட்டேன். வில்லனியும் பண்ண மாட்டோம், அதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா உண்மையாவே நான் சந்திச்சு பண்ணி இந்த படம் நம்ம நிறைய ரீசர்ச் பண்ணி தான் இதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம போய் பார்க்கும்போது அவங்களோட ஆதங்கம்லாம் எப்படி இருக்குன்னா, சார் கேஸை வந்து கொடுக்க மாட்டானுங்க சார், போய் வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கணும், ஏதாச்சும் சொல்லுவானுங்க, இல்லை யாரையாவது எடுத்துருவாங்க, இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துவாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஏன் கேஸ் வேணும்னு கேட்குறாங்க, வரணும் சார், வந்தால் தான் சார் இப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க போலீஸ்லாம். கேஸே வர மாட்டேங்குது சார், தெரிஞ்சு போய் கேட்டாலும் ஏதாவது சொல்கிறானுங்க, இல்லை டக்குன்னு அங்கே வந்து ஒன்று கூடிடுது, ஏதாவது ஒன்று பண்ணுறானுங்க, பெரிய பிரச்சனை. இங்கே இருக்கிற மாதிரி கிடையாது. ஊரில் வந்து போலீஸ் வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஊருக்கு போய் இப்போ நீங்கள் ஒரு தெருவில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் அந்த தெருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தெருவில் யார் தலையாரி, யார் விஏஓ, யார் இவங்க, இந்த மாதிரி பார்த்து அவங்க ஹெட்டுகிட்ட சொல்லி அங்கேருந்து அந்த போய் இவன் என்ன ஜாதிக்காரன், இவன் என்ன மதத்துக்காரன், இதை பார்த்து அங்கே பெரிய ஆள்கிட்ட சொல்லி தூக்கணும். இது டக்குன்னு ஒரு இந்த கேஸ் மாதிரி அதை எடுத்துட்டு வர முடியாது. ஒரு கிரைம் மர்டர் கேஸ் மாதிரி அது பண்ண முடியாது. மர்டர் கேஸ் வேற. ஆனா இந்த மாதிரி சின்ன ஒருத்தன் அடிச்சுட்டான், இல்லை ஏதோ ஒன்று சின்ன இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது அந்த உங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி சட்டம் என்ன சொல்லுது, நேரம் போய் அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுது இல்லை. ப்ராக்டிக்கலி இது இம்பாசிபிள். இதுக்குள்ள அவன் மனநிலை பாருங்க அந்த போலீஸ்காரன், ஏன்டா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா என்னையவே நீங்கள் இவ்வளோ தூத்து அவன் ஒன்று பேசுவான், இவன் ஒன்று பேசுவான், மதிக்கம். ஸோ இந்த மனநிலைக்குள்ள அந்த போலீஸ்காரன் இதுதான் அவங்க லேயர்ஸ்ல இருக்கு. இப்போ நான் அந்த போலீஸ்காரங்களோட சாப்டர்லையுமே இவங்க கதைக்குள்ள வர சாப்டர் தான் பேசுறோம், ஆனா மனநிலையே அவங்களுக்கு இதெல்லாம் ஓடுது பின்னாடி. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பட் திஸ் இஸ் வாட் தி ரியாலிட்டி. His filmography, if I have to identify what his universe is, a specific universe, right? சேதுபதி பண்ணிட்டாரு. ஸோ ஒரு போலீஸ்காரனோட மிடில் கிளாஸ் ஸ்லாஷ் மாரல் டிலமா ஸ்லாஷ் குட்னஸ் பேட்னஸ் எல்லாமே அந்த படத்துல ப்ராப்பரா டீல் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஸோ இந்த படம் ஒரு போலீஸ்காரன் வாழ்க்கையில் நடக்கிற கதை, அவனோட ஒரு கேஸா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது அந்த பேட்டர்ன்ல போயிருக்கும். ஸோ தென் த ஹீரோ ப்ரொஜெக்ஷன் கம்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். பட் அண்ட் த குட்னஸ் ஆஃப் பீப்புள் வில் பி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் நல்லவங்க கெட்டவங்க அவனோட ஜட்மெண்ட் வந்துடும். அந்த லென்ஸே மாறும், ஒரு காவல்காரனோட லென்ஸா மாறும். இந்த படத்துல ஒரு முக்கியமான ரைட்டிங் விஷயம், தீபாவளி அன்னைக்கு நடக்கிற கதை. ஸோ ஒன்று ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைய காணும்னு சொல்றப்போ சிஸ்டம் உங்களை தன்னறியாமவே சப்போர்ட் பண்ணும். இதுவே ஒரு 18 வயசு பொண்ணோ ஒரு 18 வயசு பையனோ காணும்னா இந்த கதையோட ஃபர்ஸ்ட் கேள்வியே வேற மாதிரி போகும் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அது குழந்தைங்கன்னா அந்த படமே இங்க வரல. ரெண்டாவது இது தீபாவளி அன்னைக்கு நடக்கிற விஷயம். நீங்க என்னதான் நல்ல போலீஸா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி. ஸோ எல்லாரும் ஊர்ல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. சில பேர் ஊருக்கு போயிருப்பாங்க, வெளியூர்லன்னு சில பேர் வந்திருப்பாங்க, கோவில்ல இன்னும் காலகட்டம் கூட்டம் வரும். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேரா வரும். அது ஸோ நல்லது கெட்டது எஃபிஷியன்சி தான் கெடுமே தவிர நல்லதுதான் எல்லாருமே ஒரே சைட்ல தான் பேசுவாங்க. நானும் இந்த வயசுல புள்ள வச்சிருக்கேன் சார், நான் ஏன் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், என் வீட்டு என் குழந்தை என் என்ன பொண்ணு இப்படிதான் சார், அப்படியே எல்லாமே ரிலேட் பண்ணிப்பாங்க நிஜ வாழ்க்கையில. அண்ட் ஹீரோயிசம் வைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சேம் திங். மற்றவங்க நல்லவங்களா தெரியறதுக்கு காரணம் எல்லா நல்லதும் ஒரே மனுஷன் கிட்ட தான் காமிக்கணும்னு ஒரு கட்டாயம் இந்த படத்துல கிடையாது. எல்லா புத்திசாலித்தனம், எல்லா அழகு, எல்லா ரசனை, எல்லா இதுவும் ஒருத்தங்கிட்ட சேர்க்கிற படம் இது கிடையாது. ஸோ அதனால எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு குட்னஸ் சர்டிஃபிகேட் இஸ் தேர். பிகாஸ் அண்ட் இன் many ways ஈஸ்வரனோட கொஞ்சம் பெட்டராவே இருக்காங்க சில பேர். நிஜமாவே பிகாஸ் நீங்க உங்களோட லோவஸ்ட் மொமெண்ட்ல உங்களோட பெஸ்ட் பிஹேவியர் காட்ட மாட்டீங்கல்ல. இவன் குழந்தைய காணோம், இவன் அந்த டைம்ல நல்ல கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவான்? ஹி இஸ் கான் மேட். ஒண்ணுமே ஓடாது, மைண்ட் ஆஃப் ஆயிடும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு. அதுல எனக்கு ரொம்ப
இப்போ பெரியவன் கமல் சாரா இருக்கட்டும், மணி சார் அவங்க பாராட்டின விஷயம் வந்து இந்த வடிவேல் கேரக்டர், அந்த எஸ்ஏஆர் நடிச்சவர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சோ லைவ். அப்சல்யூட்லி. அண்ட் தட் இஸ் தோஸ் ஆர் த விக்டரிஸ் ஆஃப் த ஃபிலிம். பிகாஸ் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல என்ன பத்தி படம்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அவர் அப்படி செட் பண்றாரு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இங்கேருந்து என்ன படம்னு நீங்க சொல்ல முடியாது. ஈவன் டில் த ப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு மெயின் ரீசன் இஸ் த ஃபேஸஸ் ஹி ஹஸ் காஸ்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க். அவங்களாம் ஒரு ஆக்டர்ஸா இந்த படத்துக்காக மெனக்கெட்டது. பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அக்ராஸ் த போர்ட். ஆமா. அக்ராஸ் ஈவன் ஒரு லைன் பாட்னாலும் அவங்களோட தியேட்டர்ல அவங்க the way they get the response is really unbelievable. பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட, நிமிஷா கிட்ட, ஷோர் உங்க நண்பர்களாக நடிச்சவங்களாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்லி இட் மஸ்ட் ஹவ் பர்டிகுலர்லி சேலஞ்சிங்ல குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு நடிப்பு வாங்குவது. அதுல ஒரு 2 விஷயம் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒன்று, அவங்க கிட்ட வேலை வாங்குற அந்த தன்மை. 2வது, இது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் தட் யூ கேன் எக்ஸ்பிளைன் டு தெம் ஆர் யூ ஷுட் மேபி. இது உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அது சொல்லாம பட் இருந்தும் அந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்த பிறகு நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எடுக்கிற ஒரு முயற்சி. ஓவராலாக இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு பின்னாடி பேக் போனாக இருந்தது வந்து ராஜேஷ். இஸ் அன் ஆக்டிங் கன்சல்டன்ட். அவர் இந்த படத்தில் ஹீ ட்ரெயின் த ஆக்டர்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து நியூ டு த கேமரா. நியூ இன் த சென்ஸ் நியூ. அவங்க இதுக்கு முன்னாடி வேறு எங்கெங்கேயோ அப்படி கூட நடித்ததில்லை. அட்லீஸ்ட் 90% எல்லாருமே நியூ. இப்போ அவங்கள வந்து நாங்கள் ஒரு டூ மந்த்ஸாகவே கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தோம் ஒர்க் ஷாப்பில். அப்புறம் இப்போது இந்த விஷயம் சொல்கிறது படி பார்த்தா குழந்தைங்கள டீல் பண்ணுறது வந்து எப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன் தானே. பாப்பாங்கள்ட்ட நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னாலே அது வந்து அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அந்த குட் டச் Seems like the point of the film almost. ஏன்னா இப்போ குட் டச் பேட் டச் சீனில் அந்த அண்ணியும் பாப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்களா, நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் ஷார்ட் இவ்வளோ தூரம் தான் இருக்கும், அங்கே மட்டும் இங்கே வச்சேன். ஏன்னா அண்ணி எங்கே தொடுறாங்கன்னு நான் காட்ட வேணாம், அது நான் கான்வர்சேஷன் கொடுறேன். பக்கத்து அம்மா எங்கம்மா என்ன தொடுறாங்கன்னு குழந்தை கேட்டுச்சுன்னா வீட்டுக்கு வா சொல்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொல்லக்கூடாது. அவங்க அம்மாவோ அவங்க பேரண்ட் அவங்க டீச்சரோ யாரோ ஒரு ஆள் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டோம். நான் இந்த இடத்த தொடலாம் இந்த இடத்த தொடலான்னு ஒரு இடம் தப்பாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓ அப்போ அந்த இடத்த தொடலாமான்ற சப்ஜெக்ட் போகும். இல்லை சேஃப்டி டச்சை நான் பேட் டச்சா ஏதோ ஒன்று காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது நான் அதை சொல்லலை, அது நான் பேரண்ட்ஸ்க்கு விடுறேன். அந்த மாதிரி இந்த படத்தோட இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஸ்பாட்லேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுது தெரியும். ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் இல்ல இந்த படம் அந்த பசங்க எங்களோட சேர்ந்து பார்க்குங்கிற தைரியம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தது. அதுதான் திஸ் வாஸ் ஆல்வேஸ். அவங்க 10 வயசு பசங்க 9 வயசு குழந்தைங்கன்னா இந்த 9 வயசு குழந்தைங்களையும் நாங்க எங்களோட ஃபுல் கான்ஷியன்ஸ் இன்டாக்டோட இந்த படம் காட்டுவோம்னு தெரிஞ்சுதான் தியேட்டர்ல அந்த குழந்தைங்க படம் பாக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பாக்குற வயலன்ஸ், குழந்தைங்க பாக்குற மெசேஜிங்கிறது நம்ம கையா தாண்டி போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. நாங்க போன் கையில கொடுக்காதீங்கன்றோம். அதுக்கு முன்னாடி சினிமால டிவியில இருக்கிற ப்ரோக்ராமிங் ஃபார் சில்ட்ரன் இஸ் இன்சேன். ஸோ அவங்க இது பார்க்க கூடாதுங்கிறது ஒரு வேற மாதிரி ஒரு இது. ஐ வில் சே, நான் எங்க வீட்டுல எல்லா குழந்தைங்களும் இந்த படம் பார்க்க வைப்பேன். பெரியவங்க யாரும் இண்டஸ்ட்ரியில பெரியவங்களுக்கு கமல் சார் இது எல்லா குழந்தைங்களும் பார்க்கணுன்றாரு. Because only if you know will you be able to talk about it. But when you talk about the post traumatic performances, அத வந்து நம்ம வேற மாதிரி தான் சொன்னோம். ஏன்னா I didn't want to tell her. Of course. அதுவும் அந்த நீ எப்படி ஆயிட்டன்னு நான் சொல்ல முடியாது. புரியுது. யாருக்கோ அப்படி ஆயிடுச்சுமா நீ அப்படி பண்ணுனான்னு கூட சொல்ல. நான் எப்படி சொன்னேன்னா, உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, உனக்கு உடம்பெல்லாம் அடிபட்டுருச்சு, இந்த அங்கிள் உனக்கு கூட்டிட்டு போய் இழுத்துட்டு கீழே விட்டாங்க, அந்த சீன் அப்புறமா எடுப்போம், இப்படிலாம் சொல்லி அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா அது நம்ம பண்ணவே முடியாது இல்லை, அது பண்ணல. ஆனால் பட் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ஐ ப்ராமிஸ் தெம் இந்த படத்தில் ஒரே ஒரு ரத்த கரை கூட இருக்காது, உங்கள் பொண்ணை இப்படி கூட யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தில் ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு முன்னாடி வர ஒரு ஜாகிரத்தில் வந்து நோ சில்ட்ரன், பேர்ட்ஸ் ஆர் அனிமல் வர் ஹார்ம் டியூரிங் த மேக்கிங் ஆஃப் திஸ் ஃபில்ம்னு ஒரு சைன் வரும். பிகாஸ் நீங்கள் கவர்மெண்ட் வழியாக சொல்லலைன்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை யாரும் செட்டில் பார்த்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சொல்லாமலே நாங்கள் இந்த படத்தில் இந்த 2 குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிட்ட விதம் வாட் ஐ ப்ராமிஸ் தேர் பேரண்ட்ஸ். ஏன்னா நாங்களே இவ்வளோ சொசைட்டல் சேஞ்ச் பேசுகிறோன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு அதில் நம்ம எல்லா தப்பையும் பண்ணி நமக்கு எப்படியாவது படத்தை எடுத்துடணும். ஏன்னா சினிமா செட்டில் ஒரு குழந்தைய செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது தூக்குவாங்க, வைப்பாங்க, எல்லாரும் வந்து சோறு ஊட்டுவாங்க, எல்லாரும் வந்து கொஞ்சுவாங்க. எங்கள் செட்டில் அப்படிலாம் நடக்கல. இந்த ஷூட்டோட எல்லாமே அந்த 2 குழந்தைங்களோட ஸ்கெடியூல், அது ஈட்டிங்காக இருக்கட்டும், ஸ்லீப்பிங்காக இருக்கட்டும், ஸ்டடி டைமாக இருக்கட்டும், அதை சுற்றி தான் பிளான் பண்ணப்பட்ட படம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்களோட வாட் ஆர் வி ப்ரிப்பேரிங், அவங்களுக்கு நாங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த படத்தை அவங்க பார்க்குற அளவுக்கு நாங்கள் படத்தை எடுக்கிறோம்னா ஆன் செட் அவங்க என்னெல்லாம் தாங்க முடியும் அது வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ணதே இருக்குது. அண்ட் தட் ஆல்சோ ஹெல்ப். இந்த படத்தில் நிறைய ரெஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது 10 பேரில் ஒருத்தன் வந்து இது கூட காட்டிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த டாப்பிக்கே பேசாதீங்களேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. புரியுது. That makes people feel safer. But once you have decided that you're going to make a societal film with such an important thriller kind of a mainstream format, அதுல நிறைய ஒரு he's held back a lot. அண்ட் உங்களுடைய உறவு ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல அந்த குழந்தையோட. ஏன்னா தட் ரியலி கம்ஸ் த்ரூ இந்த ஃபிலிம். இவங்க அந்யோன்யமாக இருக்காங்க இந்த 2 பேருமே. தே ரியலி ட்ரஸ்ட் ஈச் அதர், தே கெட் ஈச் அதர், தேர் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிற அளவுக்கு தேர் க்ளோஸ் இல்லை. அது ஸோ இட் மஸ்ட் ஹவ் பின் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஹேவ் தட் ஆஃப் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹர். வாஸ் இட் நெசசரி? எனக்கு இந்த படத்துல ஒர்க் ஷாப்பிங் அண்ட் வாட் ஐ வாண்டட் டு பிரிங் இன் டு த ஃபிலிம், பிகாஸ் சில படங்கள்ல நான் அதோட பெனிஃபிட்டை பார்த்துருக்கேன். ஸோ ரங்கே பசந்தி வாஸ் அ ஒர்க் ஷாப் ஃபிலிம். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஷாப். ஸோ ரீடிங்லேருந்து பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இம்ப்ராவ், ரீரைட்ஸ் எல்லாமே ஒர்க் ஷாப்பில் பண்ணோம். அதே மாதிரி மிட் நைட் சில்ட்ரன் வித் தீபா மேத்தா, அதுவும் ஒர்க் ஷாப் பண்ணப்பட்ட படம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 40 ஆக்டர்ஸோட ஒர்க் ஷாப் பண்ணேன் அந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு டேரக்டர் வந்து எல்லா ஆக்டர்ஸையும் ஒரே ரூமில் வந்து தன்னோட செஸ் போர்டில் ஒரு காயின்ஸ் மாதிரி பார்க்குறப்போ, குதிரைன்னா இப்படி குதிக்கும், ருக்குன்னா இப்படி போகும், இவனால் ஒரு படி தான் எடுக்க முடியும், வேறு வராது எனக்கு. இது எல்லாமே அவங்க ஆக்டர்ஸ் கிட்ட பார்த்துப்பாங்க. அதில் வந்து எது வெள்ளராஜா எது கருப்பராஜாவும் வரைக்கும் அவங்களுக்கு லைட்டிங் வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஓகே. தென் அதை வந்து செட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அது சிம்ஃபனி மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இல்லைன்னா செட்டில் போய் தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரொடியூசர் நான் போண்டே. பிகாஸ் எங்கள் செட்டில் டிஸ்கஷன் நடக்காது. எவ்ரிதிங் வாஸ் முன்ஜாகிரதை மாதிரி தான் பண்ணிருந்தேன். எல்லாருக்கும் என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும்ல, அதெல்லாம் பண்ணிருங்கன்ற. ஆமா, ஏன்னா ரைட்டிங் இஸ் ஃபிலிம் மேக்கிங். அதுதான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். சரியா எழுதப்பட்ட படம், சரியா எடுக்கப்பட்ட ரொம்ப அதுக்கான ரேஷியோ ரொம்ப ரொம்ப நியர், ஈஸி. அது அடிப்படை குவாலிட்டி will be guaranteed. ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங். கண்டிப்பா. இல்லைனா அங்கே போயிட்டு என் மண்டையில் ஒன்று இருக்கும், அதை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஓகே, எங்களுக்கு ஓகே, அவங்க உன் மண்டையில் என்னடா இருக்கு, நாளைக்கு என்ன வரும்னு பயந்துட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெசிஷன் நல்லதான். இந்த 2 வருஷம் எடுக்கப்பட்ட எல்லா டெசிஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ ஷூட்ல புது ஆக்டர்ஸோட போகிற ஒரு டெசிஷனாக இருக்கட்டும், டப்பிங் பண்ண விதம், the way we mic'd and the way the sound of the film, how everybody sounds, live sound ஓட ஒரு ஹைபிரிட் மாதிரி இருக்கும் இந்த படத்தோட சவுண்ட் குவாலிட்டி. It decides what kind of score is needed to take this film to a broader audience. So அதான் செகண்டரி டெசிஷன்ஸ். பட் ஃபர்ஸ்ட் இஸ் த ஸ்கிரிப்ட் இல்லையா, அதில் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறதுனால தான் இட் ஹெல்ப்ட் அஸ் a lot. இந்த ஃபிலிமில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல இந்த சின்ன சின்ன தீஸ் லிட்டில் ஜாய்ஸ் இன் லைஃப் இல்லை, தட் ஆல்மோஸ்ட் டிஃபைன் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் அ சென்ஸ். எதுக்கு நம்ம இந்த வேலை செய்கிறோம், எதுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், இது எல்லாமே அந்த சின்ன சின்ன உறவுகளில் வரக்கூடிய ஒரு சந்தோஷங்களுக்கு. அதாவது ஒருத்தவங்களுடைய ஒன்றை நான் அந்த இடத்துல முத்தம் வைக்கிறேன் அப்படிங்கிறத விட நீ என் மடியில் படுத்திருக்க அப்படின்னும் போது தட் ஃபீல்ஸ் அ பிட் மோர் இன்டிமேட் தேர்ல. அங்கே இன்னும் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்று and I'm asking you this because this film also has a bit of commentary about cell phones and how almost சரி இந்த வச்சுக்கோ அப்படின்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அது கொஞ்சம் காணாம போய்கிட்டு இருக்கா இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் த லிட்டில் ஜாய்ஸ் இன் லைஃப்? அந்த ஒரு உணர்வு இருக்கா உங்களுக்கு ஒரு எழுத்தாளராக? எனக்கு அப்படி கண்டிப்பாக கிடையாது. அது இல்லை. நான் அப்படின்னா அந்த லிட்டில் ஜாய்ஸ் வேறு விதமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அது அப்படி இன்னுமே மடியில் படுக்கிற வார்ம்த்தோ, ஒரு ஹக் பண்ணுறதோ, ஒரு கிஸ் பண்ணுறதோ, அந்த வார்ம்த்தை வந்து எதாலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒரு ஹார்ட் எமோஜி போடுறதுக்கு மாறிடுச்சா அப்படி கேட்க வரீங்களா? இருக்கலாம். எக்ஸ்பிரஷன் இப்படி ஆயிருச்சா? இட்ஸ் நாட் தி சேம். ஐ மீன் அது வேற, ஹார்ட் எமோஜி அது வேற. இல்ல அதுக்கான நேரம் இருக்கான்ட்டு எனக்கு வர சந்தேகமா இருக்கு. அது ஐ திங்க் நான் அதுக்கு ரொம்ப நீங்க ஸ்மார்ட் போன்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ? இல்ல ரொம்ப இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ஸ்மார்ட் போன் வச்சுக்க தேவையில்ல. பிகாஸ் எல்லாத்தையும் கண்டென்ட் அப்ரூவலுக்கே எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படுது. ஸோ மல்டிமீடியா வந்து ஹி மேனேஜஸ். ஸோ ஓகே, எல்லார் சார்பிலையும் நான் கேட்குறேன், என் சார்பிலையும் சேர்த்து அதெல்லாம் இல்லாம ஃபங்க்ஷனலா இருக்க முடியாதா? அது சப்ஜெக்டிவ்ல சார், என்னால தாராளமா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனாலிட்டினா என்னங்கிறது இண்டிவிஜுவல் சாய்ஸ். 100% பிலீவ் நான் இதை வந்து ஒரு இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். வெதர் இட்ஸ் செல்ஃபோன்ஸ் ஃபார் சேஃப்டி. யாராவது செல்ஃபோனை காட்டி, இப்போ போக்கிமான் ஒரு கேம் இருந்தது யூஎஸ்ல வந்துட்டு, போக்கிமான் பேசிக்காக நீங்கள் ஒரு இடமா நடந்து போய்
லைவ்ல ஆக்மெண்டட் ம். ரியாலிட்டி அப்படியே ஒரு பிடிக்கும். கிரீச்சரை கேப்சர் ம். பண்ணணும். அதை எடுத்து அதுக்குள்ள முட்டை இருக்கும். அந்த முட்டையை திறந்தீங்கன்னா அது உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடும். நீங்க அதை சேவ் பண்ணிக்கலாம். அது அப்புறம் வளரும். அது வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இது வந்து எங்கன்னு இப்போ அந்த மேப்ல காட்டும். எங்க என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக பசங்களோட போக்கிமான் கேமை மட்டும் லொக்கேஷனில் இது பண்ணி பசங்களை பார்க்குக்கு வர வைக்கிறதுக்குலாம் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல. ஸோ ஒரு சாஃப்ட்வேரை வந்து அப்படி மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று சோஷியல் மீடியாவில் பசங்களுக்கு வந்து அடல்ட்ஸுக்கு இருக்கிற ஃபில்டர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பசங்களுக்கும் கொடுக்குறீங்க. அதாவது சின்ன வயசுலேயே நான் லைக் பண்ணுங்க, எனக்கு வேலிடேஷன் வேணும், எனக்கு ஹார்ட்ஸ் லைக்ஸ் கொடுங்க, என்னை பற்றி கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஃபோட்டோ போட்டு சிரிச்சா எனக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லுங்க, நான் ட்ரெஸ் போட்டால் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் டான்ஸ் ஆடினா சொல்ல நான் சின்ன அசிங்கமா வயசுல இருந்தே அவங்க வேலிடேஷன் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லாரும் பூஜை டைம்ல எல்லாரையும் குழந்தைங்களை பாட சொல்லுவாங்கல்ல, இது வந்து குழந்தைங்களே வந்து எல்லாரையும் கூட்டத்தை கூட்டி நான் பாட போறேன் வா என்ன பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும். கொஞ்சம் பயமா தான் பயமா இருக்கும். அவங்களே அவங்களோட லைவ் கான்சர்ட் ஷெட்யூல் பண்ணி யார் வேணா வாங்க ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்குது? ஸோ ஒரிஜினல் என்ன, ஹே ஒரு பாட்டு பாடு அங்கிள் ஆண்டிக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கல்ச்சர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியா குழந்தைங்க கையில் தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையா கொடுங்க. பிகாஸ் அடல்ட்ஸ்க்கே எவ்வளவு மென்டல் ஹெல்த் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம். அண்ட் பிகாஸ் சோஷியல் மீடியா வந்து நீங்க ஒரு கதவை பூட்டுறீங்களா பூட்டலையாங்கிற கேள்வி கிடையாது. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ட்ரூ. அது கம்ப்ளீட்லி வேற ஒரு வேர்ல்டு. அது ஸோ அது ப்ளூ வேல் வடிவம் எடுக்கலாம், அது வந்து வேற வடிவம் எடுக்கலாம். பிகாஸ் இப்போ உலகமே எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் டைம் தாண்டி வந்து இன்னும் ரொம்ப லோவா இருக்கிற ஒரு டைம் இது. ஸோ எல்லாரையும் அவங்களோட வீக்னஸ் நோண்டி அவங்கள ப்ரே பண்றதோ அவங்க வல்னரபிலிட்டி எக்ஸ்போஸ் பண்றதோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன்னால ரொம்ப ஈஸி ஆயிடுது. So I think that's something I hope that the discussion starts with the conversation about that happens. I mean, because we were talking about touch, maybe as an extension I can even ask you this. இது வந்து குட் டச் பேட் டச் பத்தி ஒரு இடத்துல இந்த படம் பேசுது. பட் இதே படம் ஹியூமன் டச்சில் கன்சென்சுவல் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷங்களை பொறுத்தும் பேசுது இல்லையா? அண்ட் இது வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கட்டி பிடிக்கும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும். there were several smaller moments like that. or ஒரு குட்டி பொண்ணு வந்து உங்க கேரக்டர் கட்டி பிடிக்கிற ஒரு சென்ஸாக இருக்கட்டும். ஏன் நீங்க நிமிஷா கேரக்டர் அந்த ரெண்டு கைகள் அந்த விரல்கள் தொடும் பொழுது உங்களுக்குள்ள வரக்கூடிய யூனியனா இருக்கட்டும். I thought it was very fascinating that a film that's talking about the dangers of bad touch is also quietly talking about அதுக்கு டச் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான் அதுதான் இன்டென்ஷன். நான் இன்சுலேட் பண்ண சொல்றேன். குழந்தையா இருக்கும்போது யாரையுமே நீ தொடாமையே இருமா, எதுக்கு வந்த வம்பு அப்படின்ற அப்படி சொல்ல முடியாது. இது திரும்ப அதே தான் சொல்றேன். இது வந்து டோன்ட் ப்ளீஸ் வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ற மாதிரி நான் எங்க ஃப்ரெண்ட் ராம் கிட்ட இருந்து சொல்லுவேன். மகள்களை பெற்ற அப்பாக்கள் மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்லன்னு சொல்லி நானும் ராமும் 1000 வாட்டி சண்டை போட்டுருப்பாங்க. ஏன் நான் நாய்க்குட்டி டெய்லி முத்தம் கொடுக்குறேன் புரியுதுங்களா? நான் அதுல ஒதுக்கப்படுறேன். நான் வந்து என்ன நீ சேர்த்துக்கல, உன்னோட பியூட்டிஃபுல் ஆனந்த யாழில நீ என்ன ஒதுக்கிட்டல, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு நானும் அருண் குழந்தை பத்திக்கல, நாங்க ஆனந்த யாழை பாடக்கூடாதுன்னு நாங்க ராம நிறைய கிண்டல் பண்ணுவோம். ஸோ இந்த படம் வந்து வித்தவுட் அது ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும் இல்லை, இது நிஜமாவே இது யாருமே ஒதுக்க ட்ரை பண்ணல இந்த படம். அதனால வந்து இந்த டச்சுங்கிறது, இந்த டச் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கன்சென்ட்டோட ஒரு டச்சா இருந்தா அதுக்கு ஒரு அழகு இருக்கு, ஒரு மீனிங் இருக்குங்கிறதையும் அது ரிமைண்ட் பண்ணும். இந்த சமூகம் வந்து கெட்டவங்களால சூழப்பட்டிருக்கு, இல்லை இந்த சமூகம் வந்து ஒரு 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 பயத்தை சுற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாதுல்ல. இதில் பிரச்சனை இருக்குது, பார்த்து நடந்துக்கொண்டு தான் சொல்லணுமே தவிர ஐயோ திரும்ப அதை இவனை பார்த்தா பிரச்சனை அவன் தொட்டா பிரச்சனை இங்கே அது வந்து அது அது எப்படி அது கிட்டத்தட்ட அந்த பெண் குழந்தையோ இல்லை ஆண் குழந்தையோ அவங்க சுதந்திரத்தை முழுசாக உடைச்சு சுக்குநூறா போட்டு மூளையில உட்கார வைக்கிறதுக்கு சமம். இது பயங்கரமான உலகம் இங்க உட்காந்து இல்ல. நீங்க இது இப்போ ஜானராவே பேசுங்களேன். இப்போ ஹாரர் படம் எடுத்துக்கங்க. நீங்க ஹாரர் படம் உள்ள வரப்போ ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் இருக்கு. நீங்க வந்து டைரக்டர் ரைட்டரும் நம்புறீங்க, ஆவிங்கிறது ஒன்று இருக்கு, மனுஷனை தாண்டி ஒன்று இருக்கு, ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க ஒரு நம்பிக்கையோடு உள்ள வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குங்கிற அளவுக்கு நாங்க ஒரு ஹாரர் ஃபிலிம்ல உங்களை ப்ரூவ் பண்ணி உங்களை வந்து சீட் எட்ஜுக்கு கொண்டு வந்து ஒரு இர்ரேஷனல் ஃபியரை வந்து வளர்த்து விடுறோம். கரெக்டா? உண்மை. அந்த இருட்டான இடத்துல யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நீங்க என்ன கொடூரமா என்ன பண்ணாலும் அவங்க ஏத்துப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இது நிஜம் கிடையாது. வெளியில வந்த அப்புறம் அவங்க ஏன் என்னால தூங்க முடியல ஏன் சொல்ல மாட்டாங்க, ஐயோ பாத்ரூம் போறதுக்கு பயமா இருந்ததுப்பா அப்படின்னு 2 வாட்டி சொல்லுவாங்க ஹாரர் படத்துக்கு. இது வந்து ஹாரர் படம் கிடையாது. இதுல நடந்த எந்த விஷயமுமே
பொய்யும் கிடையாது, நடக்காமவும் இல்ல, இதே போல் நடக்காமவும் இல்ல. எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் அவர் சொசைட்டி. வெளி சொசைட்டி கூட இல்ல. இந்த படத்துல நடக்கிற ஒரு ஃப்ரேம் கூட கற்பனையில இருந்து எடுத்த விஷயம் கிடையாது. So that's an important thing. Yeah. Which is quite horrible when you think of it, but yeah. உங்களுடைய stepping away from this topic for a brief while, உங்களுடைய idea of mass moments இருக்குல்ல, if I can classify that there. Yes. I find that very refreshing. Okay. அதுலயும் ஆச்சரியங்கள் உள்ளதாக நான் பார்க்கிறேன். ஒரு சேதுபதியில ஒரு குழந்தை கண்ணை தொடும்போது தான் அங்க ஒரு மாஸ் மூமெண்ட் அப்படிங்கிற உணர்வாக இருக்கட்டும். இங்க யாருன்னே தெரியாத ஒரு பெண் வந்து திடீர்னு ஒரு இடம் ஒரு டயலாக் சொல்வதை அவங்க நடந்துக்கிற ஒரு காட்டுற ஒரு சடன் ஏஜென்சி ஒன்று இருக்குல்ல. ஐ ஃபைண்ட் தட் வெரி வெரி ரிஃப்ரெஷிங். அண்ட் அதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து இருக்கு திஸ் ஐடியா? இப்ப வேணா கேட்கலாம். எனக்கு படத்திலே பெரிய மாஸ் மொமெண்ட் அதான். அந்த மாஸ் மொமெண்ட் எனக்கு எங்க கொடுக்கலன்னு நான் பேராசையோட கேட்கலாம். சரி, அவர் கேக்குறாரு. என்ன ஒரு மாஸ் அது. பட் அது ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல நானும் அருணும் கட்டி பிடிச்ச அந்த சீன் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ நான் கட்டி பயங்கரமா அது வந்து தியேட்டரே வந்து அந்த இடத்துல வெடிக்குங்கிறது தெரிஞ்சது. பிகாஸ் அப்படி ஒரு நல்ல மனுஷங்க இருக்காங்கிற ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு ஒரு இமோஷன் அண்ட் பவர்ஃபுல்லோட ஒரு செகண்ட்ல காமிச்சிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு பேக் ஸ்டோரி கிடையாது, அடுத்த சீன் கிடையாது. ஆனா அந்த ஒரு இடத்துல நல்லவர்கள் இருக்கார், கடவுள் இருக்கான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நீங்க அதுல சந்தேகம் கூட படல. அது பார்க்கும்போது ஆமா தெரியுமா இந்த மாதிரி ஆட்கள் நம்மள சுத்தி இருக்காங்க. பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து சில்ட்ரன் கிட்ட தானே அது கொடுத்துருது. அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவ வந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்கா, அவ போறோம்னு சரி நான் இறக்கி விட்டுறேன்னு தான் சொல்லுது அந்த அம்மா. திடீர்னு ஏதோ ஒன்று வந்து தான் பார்க்குது, பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே, சரியில்லையே, சரி எதுக்கு போய் போலீஸை சொல்லிடுவோம் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இறங்கும் போது அப்போ அவங்கலாம் சொல்லும் போது கேஷுவலா பேசுற விதத்துல அது ஒரு பர்ஸ்ட் பைத்தியம் அப்படின்னு அது பயங்கரமா. பட் இதுல மட்டும் அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி இந்த கதையில இருந்து நீங்க வந்துச்சு நான் நினைப்பேன். பீசஸா நான் இவர் பத்தி நான் ஒரு விஷயம் இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அந்த லேடியோட பேச்சா இருக்கட்டும், ஒருத்தர் கையில வந்து ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ ஒரு அதிகாரமோ ஒரு பலமோ வரப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்தது கையில பலத்தையும் பதவியும் ஆள்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம சொசைட்டில வந்து இது கிடைக்கிறவங்கலாம் எப்பவுமே தப்பான பாதையில ஒரு சாய்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஹிஸ்டரி வில் கீப் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். ஏதோ நல்லவர்கள் எல்லாம் எங்கப்பா இருக்கீங்கன்ற கேள்வி வரும். ஆனா அந்த 5 மினிட்ஸ் அந்த லேடிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த லேடிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அந்த லேடிக்கு கொடுக்கப்பட்ட பலம் அவங்க எவ்வளவு அழகா யூஸ் பண்றாங்கன்னா, இனிமேல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன்னா நானும் என் பலத்தையும் பதவியும் என் அதிகாரத்தையும் என் பொறுப்பையும் இப்படிதான் கையாளுவேன்னு வரும். அதான் மாஸ் மூமெண்ட். எல்லாரும் ஒரே நேரத்துல ஹேட்ஸ் ஆஃப் ன்னு சொல்லிட்டு ஒரு கைத்தட்டல் பண்றாங்க for the goodness of that character. And there's an element of surprise also because it also breaks a template. 100%. ஏன்னா எத்தனை படங்களை நம்ம அதே காட்சிகள்ல அவங்க அப்படியே இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டு அப்புறம் வேற ஒருத்தர் வந்து நம்ம நல்லவன் யார் இந்த படம் சொல்லுதோ அவன் வந்து அவனோ அவளோ வந்து இந்த காப்பாத்துற வரைக்கும் அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். we are almost resigned. Again same thing. எல்லாரையும் ஹீரோ காப்பாத்துறது அதேதான். because that scene is also ஏன்னா அதுக்கு அப்புறம் தூக்குறதும் அந்த எஸ்ஐ தூக்கிட்டு போவான். ஏன்னா அவன் ஓடுவான், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ஹீரோ வரும். அதுக்கு முன்னாடி வேற மாதிரி அந்த இடம் தான் நம்ம ஹை ஸ்பீடு ஃபர்ஸ்ட் டைம் ஹை ஸ்பீட் அங்கதான் வரும் படத்துல. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ஷாட் அங்கதான். அது வரைக்கும் ஹை ஸ்பீட்ஸே பார்க்கல படத்துல. அப்போ எனக்கு ஹீரோ கையில குழந்தை கிடைக்கிறது தான் மாஸ் மூமெண்ட். ஸோ அதுக்கு இவங்க எல்லாரும் பில் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறதுதான். ஆனா உங்களுக்கு இந்த பெர்செப்ஷன் வச்சு விளையாடுறது கூட பிடிக்குதுன்னு தோணுது. அதாவது நான் யாரு அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு இவன் என்ன நினைக்கிறான், அவ என்ன நினைக்கிறா, this happens சேதுபதியிலும் சரி இதுலயும் சரி. என்ன இந்த உலகம் ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கண் பார்வை வழியாக என்ன யாருன்னு அவங்க ஜட்ஜ் பண்றாங்க. அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியுதா இல்ல? அது நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ சின்ன வயசுலயே நம்ம வந்து வளர்க்கப்பட்ட விதத்துல இல்ல எதுலயா ஒண்ணுல கருப்பா சுருட்ட முடி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டா இப்படி தள்ளி நடப்போம். அது அவன் மேல எப்படி பிரச்சனை ஆகும்? ப்ரொஃபைலிங் ஆயிடும். அது அவனுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. அது வயசாக அது பயங்கரமா யோசிக்கிறோம், பயங்கரமா இது பண்றோம். அப்போ அதை படம் மூலியமா அதை தெரிவிக்க ட்ரை பண்ணும். டு நாட் ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள அது வர்றது. அதை இன்னும் ரேரா வைக்கிறேன். நீங்க அதை எடுத்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுனால இன்னொருத்தன் அப்படி அவனை நினைச்சா கூட இவரால் அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணமும் அந்த இடத்துல இருக்கு. அவன் கட்டி பிடிச்சோன்னே அவன் வந்து பொண்ணிட்ட கேட்டியான்னு தான் கேட்பான். பொண்ணிட்ட விசாரிச்சியா அப்படின்னு. ஸோ
he knows that this will happen. ஆனா இன்னைக்கே நடக்கும்னு நினைக்கல. Yeah. நாளைக்கு கழிச்சோ அதுக்கு அடுத்தோ ஏதோ ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். பட் அது And அப்படிதான். அந்த இடத்துல ஆல்சோ த டிராமா இஸ் ஓப்பன். ஸோ எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரியாம எந்த ஒரு விதமான விஷயமும் நடக்கல. ஸோ ஆடியன்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு விட்னஸா பாக்குறாங்க. ஸோ அவங்க முன்னாடி எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சாலும் நடந்தது என்னன்னு ஆடியன்ஸுக்கு தெரியறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த இட் won't be confusing. அவங்க அத எதை follow ரெண்டு பண்றாங்க, விதமா நம்ம அவங்களோட கையாண்டிருக்கலாம். சிம்பத்தி யாரோட இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. கரெக்ட். அதான் 2 விதமா கையாண்டிருக்கலாம். ஒண்ணு அதை மறைச்சிட்டு ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானோ அப்படி போயிருந்தனா நீங்க என்ன இருப்பீங்கன்னா அங்க ஈஸ்வரன் வச்சுட்டு நீங்க இங்க உட்காந்து பார்த்திருப்பீங்க. ஆமா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ அவன் பண்ணல அப்படின்னா பக்கத்துல நிக்கிறீங்க. அவன் பண்ணல, So, இவன் இதுதான் என்ன நான் இப்படி இப்பதான் பேசுறான், பேசிட்டு இவன் என்ன இருக்கோம். இப்படி படம் பேசுறான். ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம when we are talking இந்த மாதிரி ஒரு சீனுக்கும் அவரு we've had ஒரு லெஃப்ட் டர்னர் மாத்தி ரைட் ஆக்கிருப்போம், இல்ல இங்க கொஞ்சம் நிற்போமே, கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசாம இருப்போமே, அந்த மாதிரி ரைட்டிங் கால்ஸ் எடுத்து so many possibilities இல்ல. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த படம் ரைட்டிங்ல கிளியரா உருவாக்கப்பட்டதோ அதே போல எடிட்டிங்ல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அமைக்கப்பட்ட ஒரு படம் இது. ஸோ அது நாங்கள் டெஃபினட்டா வந்து எங்களோட எடிட்டர் சுரேஷ் பிரசாத் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர், பட் வி ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் வெரி சீனியர் எடிட்டர்ஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ சந்தன் அரோரா ஹெல்ப் அஸ், ஸ்ரீகர் பிரசாத் ஹெல்ப் அஸ். ஸோ திஸ் அ லாட் ஆஃப் கன்சர்ன் யூனோ தட் பிகாஸ் எங்களுக்கே ஏன்னா நான் என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியும். நான் சொல்றது தான் உலகத்துலேயே பெஸ்ட் வேங்கிற விஷயத்துல நாங்களும் நிறைய இது ஓகே தானே பெரியவங்க கிட்ட அந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இட் வாஸ் டன். இப்போ நம்ம இதை பொறுத்து பேசும்பொழுதுல வி ஸ்பீக் அபவுட் கால்குலேஷன் இன் அ சென்ஸ். இப்போ நீங்க சொல்லும்போது இந்த முடிவு நான் எடுத்தேன்னா அவங்க அங்க இருந்து பார்ப்பாங்க, இந்த முடிவு எடுத்ததால இங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு முடிவு எடுத்த ஒரு இது மேத் மாதிரி என்னவே இல்லையா? அண்ட் யூஸ்வலா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்ல எல்லாம் என்ன சொல்றது உண்டுன்னா எதுவுமே காரணம் காரியம் இல்லாம நடக்காது, நடக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு விஷயம் இன்னொன்னு இருக்கணும், எல்லாமே. அண்ட் எட் இந்த இடத்துல இந்த படத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் திங்ஸ் ஃபார் மீ வாஸ் வென் இவன் பயங்கரமா யோசிச்சுட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொன்னா தெரியலையே அப்படின்னு சொல்ற ஒரு குணம். இது இயல்பா சராசரி வாழ்க்கையில நடந்திருந்தால் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ லவ் த ஃபேக்ட் தட் திஸ் கம்ஸ் இன் அ மூவி தட் somebody sat and said ஆமா அவன் ஒரு விஷயம் பண்றான், ஏன் பண்றான்னு தெரியல, அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் அது நடந்துருச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இதனால தான் அது நடந்துச்சு, ஆனா உலகம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீங்க கமல் சாருக்கும் நீங்க சொன்ன இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல, அவர் அதே தான் சொன்னாரு. எனக்கு இந்த நடந்து முடிச்சதை பத்தி திருப்பி படத்துல பேசுறதுல உடன்பாடு கிடையாது. கரெக்ட். ஒன்று நடந்துருச்சு, அது அடுத்து போறதுக்கு இந்த டயலாக் ஹெல்ப் பண்ணும். நடந்ததை பத்தியே பேசக்கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். இந்த படத்துல நடந்ததை பத்தி பேசுறதுல ஒரே ஒரு விஷயம், ஏன்டா சுந்தரியை தனியா விட்டு போனேன், அது மட்டும் தான் நடந்ததை பத்தி சொல்லுவோம். ஆனா அந்த டயலாக் கேட்பது மூலியமா கதை முன்னாடி தானே வரும், கதை பின்னாடி போகாது. கேட்கறது மூலியமா இவன் மனநிலைக்குள்ள போறோம், இவன் போயிட்டே இருப்பான். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது இன்னொன்னு இப்போ பர்சனலா நீங்க சொல்ற ரியல் லைஃப்ல நம்ம அதை நிறைய கடந்திருப்போம். ஏன்டா எனக்கு தெரியல அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருப்போம், இல்ல தெரியலடா அப்படின்னு இருப்போம். இல்ல இதோட இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஒரு லவ் சீனா பாருங்களேன் வேற ஒரு படத்துல. ஏன் அப்படி பண்ண நீ தெரியலடி, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜெண்டரோட பையனும் பொண்ணும் எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு, நீ இப்படிதான் பண்ணுவீங்க. சொல்றேன் ஏன் அப்படி பண்ண, அதான் அப்படி பண்ண அதனால இப்படி பண்ணுவியா, இல்ல அப்புறம் அது நடந்துச்சு, இல்ல ஏன்டா அதை பண்ண தெரியலடி, அதோட காமெடி மேனிஃபெஸ்டேஷன். அதோட நேச்சுரல் இந்த அதே ஒரு வெர்ஷன் தான் இது. we just do things sometimes. அவ்வளவுதான். அத நம்ம அத ப்ராப்பர் கன்விக்ஷனோட நம்மளால சொல்ல முடியுதுங்கிறது அது 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 அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்துருச்சுன்னா ஹாப்பி. Maybe while we near the end of this conversation, I can probably ask you about a spoiler, which is towards the end it felt like what again இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ்னு தோணுன ஒரு விஷயம் வந்து ஒருத்த மாட்டினா ஒருத்த மாட்டல அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஒன்று இருந்துச்சுலங்க. ஏன்னா டிப்பிக்கலி நம்ம படங்கள் என்ன பண்ணோம், குற்றம் சாட்டப்பட்டவன் ஒரு தப்பு செஞ்சவன், அதுவும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பொறுத்து பேசும்பொழுது இங்க வெட்டணும் அங்க அறுத்து போடணும், நானா இருந்தா அங்க போய் பிச்சு போட்டுருவோம் தெரியும்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாது. இந்த ஒரு திஸ் பேயிங் ஃபார் பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டன்டாக we can see with அது it doesn't seem like a very pleasant என்ன சொல்றது resolution, but I think towards the very end something like that happens. அது யாரனால என்னனால அப்படின்னு இல்லைனாலும் அதுல ஒரு எழுத்தாளராக ஒரு கட்டாயம் உணர்றீங்களா, அது
அதுதான் சரியான ஒரு ஒரு அது ஒரு நியாயமான ஒரு முடிவாக இருக்கும் இப்பேற்பட்டவனுக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வருதா? கடைசியில ஆமா சொல்றீங்க. ஆமா ம். அது ஓகே. அந்த இடத்துல இருந்து வருதா, இல்ல அது பண்ணலன்னா தப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு இல்ல அது இப்போ 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல. இந்த சொசைட்டி இப்படிப்பட்ட ஆட்கள் சூழப்பட்டு ரொம்ப அபாயகரமானதாக இருக்கிறது. அப்படிங்கிற மெசேஜ நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. அது ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிரியாணி கிரியாணிலாம் சாப்பிட்டு ஜாலியா இருப்பான்ல, அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல. டயலாக். அதுவே எண்ட் டயலாக் இருந்துச்சுன்னா, அது வந்து ஹார்ன் பண்ணும். ம். இப்போ எப்படி சொல்றேன்னா, ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கும். இப்போ நான் அத ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும்போது அதெல்லாம் இருக்காது. அப்படியா? ஓகே. இல்ல. ஏன்னா, அது எங்க போகுது? யூரோப் போகுது. அங்க அது பிரச்சனை இல்ல. ஆனா என் படம் இங்க பார்க்கும்போது, ஆம்பளைங்கள பார்த்தாலே தள்ளி போயிடுன்னு ஒரு குழந்தைக்கு ஒண்ணு சொல்லிறவே கூடாது. இல்ல, இப்படிலாம் கெட்டது பண்ணிட்டு இருக்கவன் நல்லா ஜாலியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு அரசியல்வாதியா இருப்பான். சும்மா நம்மளோட இமேஜினேஷன்ல ஒருத்தன் இல்ல ஒரு சாமியாரா இருப்பான், இல்ல ஒரு வாட்ச்மேனா இருப்பான். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லி ஒரு டைப் காஸ்டும் பண்ணக்கூடாது. ஒரு இந்த இந்த இவனுங்களுக்கெல்லாம் இப்படி ஒண்ணு நடக்கும். அதனால நீங்க தைரியமா இருங்க. ஒரு சும்மா ஒரு பாசிட்டிவ் ஹோப். இந்த இத பண்ணா அந்த கர்ம பலனை அவன் அனுபவிச்சான்ற ஒரு 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 மித்துக்குள்ள ஒரு சும்மா எப்படி சொல்றதுன்னா, அதனால தான் அது டைரக்டர் கார்டுக்கு அப்புறம் வருது. நீங்க நின்னுட்டு பார்க்கலாம், வெளிச்சத்துல பார்க்கலாம், திரும்பி போகும்போது இப்படி திரும்பி கூட பார்க்கலாம். நீங்க உட்கார்ந்து இப்படி பார்க்க வேண்டிய நான் ஒரு வாட் இஃப் விஷயம் இல்ல. கேட்கவா இங்க? இந்த இடத்துல அவனுடைய முடிவு, அந்த ஹோப் நீங்க கொடுக்குற ஒரு முயற்சியில ஒரு போலீஸ்காரன் அவனை பிடிச்சிருந்தா, அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இருந்திருக்கலாம். கேட்கலாம். இதுக்கு ஒரு சமய கேள்வி அது இருந்துச்சு. இருக்கு. அது ஒரு ரிசர்ச் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ஈஸ்வரன் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி முடிச்சிட்டோம். ம். இப்ப இவனுக்கால பாதிக்கப்பட்டது யாரா வேணா இருக்கலாம். அதனால தான் அந்த கேள்வியோட முடியுது. யாரு சார் பண்ணியிருப்போம்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒண்ணும் போலீஸ்காரனே பண்ணியிருக்கலாம். இல்ல எவனோ ஒரு பாதிக்கப்பட்டவன் பண்ணியிருக்கலாம். குழந்தைய அவனால குழந்தை செத்து போச்சுன்றவன் ஒரு ஆதங்கத்துல அதுல பண்ணியிருக்கலாம். ஒரு திணை இப்ப அது இவனோட திணை விதைப்பவன், திணை இவனோட அறுப்பான், வினை இவனோட விதைப்பவன் section ல வருது. நியாயங்களுக்கோ இல்ல ஒரு 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 இன்னொன்னு இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய காப்பாத்துற முயற்சியில ஒரு அப்பா பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு அண்ணன் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு அக்கா பண்ணியிருக்கலாம். ஒரு அம்மா பண்ணியிருக்கலாம். எதுவுமே நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா, இப்படி இருக்கிறவங்கலாம் ஜாலியா இருக்கான்னு நான் சொல்ல வரலைங்க. அப்படிங்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். என்னுடைய ஒரு கேள்வி எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு தவறு செய்தவனை முடிச்சு விட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு No. அப்படின்ற ஒரு சென்ஸ் அது பண்ணவே கூடாது. அது நம்ம சொல்லவே வரல. கண்டிப்பா அது கண்டிப்பா இந்த படம் இன்னொரு சொல்ல விஷயம் வரல. வந்து, That's true. நான் இந்த படத்தை சொந்த காசுல எடுத்த ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன். இந்த படத்தை விட்டு இன்னைக்கு 500 பேர் படம் பார்த்துட்டு வெளியில வராங்க பாத்தீங்களா? அவங்க ரசிக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நாங்க ரொம்ப டீட்டெயில்டா யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதுனால தான் இந்த படம் எடுக்கிறோம்னு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு அவங்க வெளியில வரப்போ எல்லாம் நல்லா இருந்தாலும் வெளியில வரப்போ என் மைண்டு சரியில்லை அப்படின்னு வெளில வந்தாங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ண எல்லா பிரேவரியும் வேஸ்ட் ஆயிடும். ஸோ சம்டைம்ஸ் I don't believe in poetic justice being the way to sell a we film. don't believe in capital punishment. capital punishment or poetic justice bloodlust நாங்க விற்க மாட்டோம். புரியுது. ஆனா அதை ஒரு பீடாவா பயன்படுத்துறதுல எனக்கு எந்த ஆட்சமும் கிடையாது. ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுது. ஓகே. Mob mentality we have to play. ஏன்னா even we do something like action thriller or any film, அது அன்பை போதிக்கிற படமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சும்மா சொல்லணும்னா அந்த படம் கடைசியா வந்து கத்தி எடுக்கிறது சரியா தப்பான்ற கேள்வி ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த படம் ஃபுல்லா குடிப்பான் கடைசியா குடிக்க மாட்டேன்னு ஒரு மெசேஜ் அப்படி சொல்ல வரல. ஆனா அது நல்லது இல்ல. எனக்கு பிடிக்கல. ரொம்ப எனக்கு தள்ளி முக்கியமான வைக்கணும். விஷயம், தப்பு பண்ணவன் வந்து தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நாங்க என்னைக்குமே பேச இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் அவர் சொன்னாரு. அவன் வந்து போலீஸால கைது பண்ணப்பட்டான் அப்படிங்கிறதா. அதனால அதுவும் தப்பு. அதுல யாருக்குமே மாற்றுக்கிறதே கிடையாதுல்ல. பனிஷ்மெண்ட்ன்றது what really comes he deserves punishment. Right. But is it whose duty? நான் தான் பண்ணணும்ங்கற ஒரு முடிவு ரிவெஞ்ச் தப்பு. ரிவெஞ்ச் வித் a brain. Oh, that beautifully comes through இல்ல. தலைமுறையே காணாம போயிடும். எல்லாரும் சும்மா அது காந்தி வந்து ஒரு கண்ணை இது பண்ணா இன்னொரு கண்ணை அந்த மாதிரி சொல்லுவாங்க. show the other cheek in the whole world go blind. What is that? eye for eye. So அது ஒரு விதத்துல நீங்க சொன்னீங்கன்னா நம்மளோட சொசைட்டில வந்து எந்த ஒரு குற்றமும் தண்டனையும் தாண்டி, இது குற்றம் தண்டனை பத்தின படம் மட்டும் கிடையாது. ஸோ எந்த குற்றத்தையும் தண்டனையும் தாண்டி ஒரு தலைமுறையே அதனால அழியக்கூடாது. If you look at what happened with African Americans in the US, ஒரு ஜெனரேஷனே காணாம போயிடும். ஒருத்தன் ஜெயிலுக்கு போறதுனால அவங்க எல்லா ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருமே ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ ஒரு தலைமுறை அனாதையா வளர்ந்து எந்த போக்குல போறதுன்னு தெரியாம இன்னும் கிரைம், இன்னும் ட்ரக்ஸ். ஸோ இது ஒரு விஷஸ் சைக்கிள். ஸோ நீங்க வந்து எல்லாத்துக்கும்
ஜெயில போடுறதோ போலீஸ் ஜஸ்டிஸோ ஆர் கோர்ட் ஜஸ்டிஸ் மைட் நாட் பி த ஒன்லி வே ஃபார்வர்ட் ஆஃப் எவ்ரிதிங், ரைட்? ஸோ எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சுச்சுவேஷனாக இந்த படம் பேசுகிறது. அண்ட் கண்டிப்பா டுவர்ட்ஸ் எண்ட் ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீ இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நீ எதுக்காக பண்றன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, which is லைக் ஐ தாட் இது நான் படங்கள்ல எனக்கு பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு. நீ எதுக்காக பண்ற, இது உனக்காக பண்றியா அவங்களுக்காக பண்றியா அப்படின்ற ஒரு கேள்வி முடிஞ்சிச்சுல. கேள்வி சரியான கேள்வி கேட்பதன் மூலியமா நீங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சொல்வதன் மூலியமா மாற்றம் நடக்காது. ஏன்னா கேள்வி அவன் எவ்வளோ வேணா உங்கள்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுவான். நான் வீட்டுக்கு போயிட்டு அதை யோசிப்பான். அந்த கேள்வி அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அவன் சரியான ஆன்சர் கொடுக்கல, அவனுக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் வாட் நம்ம பதில் சொல்லிட்டா அவன் நிராகரிச்சிருவான், ஒத்துக்க மாட்டான். முக்கியமா இந்த மாதிரி படங்கள் தமிழ் ஆடியன்ஸஸாக இருக்கட்டும், பீப்புள் லைக் ரியாலிட்டியும் சினிமாவும் கலந்த படங்கள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எனிபடி அவங்க வந்து இதை ஒரு எலிமெண்ட்டாக தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ஃப்ரேஸ் திஸ் கரெக்ட்லி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ கில்ட், ரைட்? எல்லாருமே ஒரு கில்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே, அந்த கில்ட் வந்து ஐயோ அப்படி போயிருக்க வேணாமே, இல்லை இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, இது வந்து இப்போ என்ன பண்ணலான்னு தாயம் உருட்டி எழுதின கதை கிடையாது. நடக்கிற விஷயத்த எப்படி நடந்திருக்குமோ அப்படி சொல்லப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் வந்து இப்படி நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருந்தால் அதை ஒரு உண்மையாக கதையை பார்த்துட்டு அதுலேருந்து எடுக்கிற டேக்அவே வந்து அவர் சொல்கிற ஒரு ஃபில்ம் மேக்கரோட டேக்அவே நீங்கள் ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டா ஐ ஃபீல் த ஃபில்ம் ஹேஸ் a certain magic to it அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக நீங்க சொன்னீங்க இந்த படம் வந்ததுல இருந்து நிறைய ஹார்ட் வார்மிங் கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு. இவரே பார்த்துருக்காரு. நாங்களாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற காட்சியும் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே இட்ஸ் வெரி பர்சனல். சுதி, நான் எனக்கு ஒரு த வே ஐ ஹாவ் அ சர்டன் ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு லவ் அண்ட் சர்டன் கைண்ட் ஆஃப் லவ் தட் ஐவ் ரிசீவ் ஃபார் இயர்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ ஒரு காலேஜ் படிக்கிற பையனோ என்னை வந்து யூஸ்வலாக ஒரு ரொமான்டிக் ஹீரோவா ஒரு அழகனா ஒரு க்யூட்டா ஒரு சாக்லேட் பாய் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு என்னை ப்ரைஸ் பண்ணுறவங்க உங்களை முதல் முறையாக ஒரு அன்னஸ்தானத்தில் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஸோ தட் இஸ் நாட் அ சேவியர், இட் இஸ் சம்படி உங்களுக்காக கூட நிற்கிறவன். ஸோ அது சேவியர் கிடையாது, அது ஒரு how do you put that? அது எப்படி பண்ணுறது? எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இது மாதிரி நடந்ததே இல்லை. அப்படியா? நான் ஹிட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இப்படி ஒரு அதீத அன்பை தூக்கி வைக்கிறது வந்து அது ஒரு பெரிய பொறுப்பு தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டுருக்கு. இப்போ டப்புன்னு அண்ணா அப்படின்னு சொல்கிறதோ, திடீர்னு ஒரு 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 பையன்லாம் வந்தானா ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது, நடந்ததே இல்லை. நான் ஒரு தேட்டருக்கு போகிறேன், அங்கே எல்லோரும் வந்து கையை பிடிச்சி சூப்பராக பண்ணிட்டீங்க தம்பி, அவ்வளோ தாய்மார்கள், அவ்வளோ பேர் பயங்கரமாக பண்ணிட்டீங்க தம்பி அப்படின்றாங்க, அண்ணா அண்ணான்றாங்க. இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் டைரக்டர் கார்டு போடும்போது கிளாப் பண்ணுறாங்க. இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் செலிப்ரேட் ஸோ கால் த செலிப்ரேட்டிங் மூமெண்ட்ஸை நான் வைக்கல கடைசியாக. ஆமாம், வாங்கடா அப்படின்றது வைக்கல. ஐ கிரியேட்டட் சைலன்ஸ் அண்ட் ஆஃப்டர் த சைலன்ஸ் தேர் வாஸ் அ ரியாக்ஷன். அது வந்து எனக்கு வந்து பயங்கர பொறுப்பை கொடுக்குது. அந்த பொறுப்புலேருந்து விலகக்கூடாதுன்னு கொடுக்குது. அது இன்னும் வரும் படங்கள் பொலிட்டிக்கலாக எந்த விதத்துலையும் இன்கரெக்டாக இருந்துடக்கூடாது. பெரிய நம்பிக்கை கூட கொடுக்குதுல்ல. ஏன்னா இது அவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன்ல. அது நான் என்ன நினைச்சேன், இது சின்ன பசங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றேன். அது இல்லை, யாரோ கேட்டாங்க எதுக்கு இந்த படம் எடுத்தீங்க, எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி, எதுக்கு ஆக்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்கும் மைண்ட்ல. அதுக்கான பதில் நான் எங்கள் அம்மாக்காகவும் எங்கள் அக்காக்காகவும் இந்த படம் எடுத்தேன். ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட். பிகாஸ் அண்ட் எங்கள் அம்மாவும் அருணோட அம்மாவும் மீட் பண்ணிட்டது இல்லை. ஆனால் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பசங்க தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அது இந்த படம் எடுக்கிறதுக்கான காரணம். Lovely. Thank you so much for the conversation, and I wish you both the very best with whatever you do next. And hopefully the film will start new conversations and we get to make the kind of films we want to make. Correct. That's the hope. That's all we want. Thank you. Thank you.